हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद, सद्गुरु महाराज की जय। श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला, जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं, श्रीशैले सदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम्, यतीन्द्रप्रवरं वन्दे रम्यचामातरं मुनिं, रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं, श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं, लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम्, अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां, यो नित्यमच्युतपदाम्बुजव्यामोहतस्तैत्राणि तृणाय वेने, अस्मद्गुरोः भगवतोऽषदैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये। मातापिता युवतीस्तनया विभूतिः सर्वं निजयेम नियमेन मदन्वयानाम्, आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना, भूतं सरश्च महताद्वै भक्तनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्, भक्ताङ्घ्रिरेणुं परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्, आपादसूडमनुभूय हरिं शयानं मध्ये कवेरोधु मध्ये कवेस्तु हितुः मुदितान्तरात्मा, अधिष्ठतां नयनयोः विषयान्तराणां, नो निश्चिकाय मनवै मुनिवाहनं तं, காட்டவே கண்டபாதம் நல்லாதை உந்தி, தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய், வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து, பாட்டினால் கண்டுபாரும் பாணர்தான் பரவினோமே. ஆழ்வார் திருப்படிகளே சரணம், திருப்பானாழ்வார் திருப்படிகளே சரணம், அடியேன் சரணம். காட்டவே கண்டபாதம் நல்லாடை உந்தி, தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய், வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிப்பு கொண்டு, பாட்டினால் கண்டு வாடும் பாணர்தான் பரவினோமே. அப்படின்னு திருப்பானாழ்வாரோட சரித்திரமே நமக்கு திருமலை நம்பி ரொம்ப சுருக்கமா கொடுத்துட்டார். திருப்பானாழ்வார் சரித்திரத்தை முழுக்க பார்த்தோன்னா என்ன, அவர் தன ஒரு பிராமணன் அல்ல, தான் ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்தவர் அப்படின்னு அந்த வினயத்தோடையே இருந்திருக்கார் கடைசி வரைக்கும். அந்த திருப்பானாழ்வார் சரித்திரத்துல முழுக்க பார்த்தோம்னா, பெரிய பெருமாள் சந்நிதி எழுத்தாப்புல நான் என்னோட திருவடியை வைக்க மாட்டேன் அந்த பிரதிஜை வரைக்கும் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அதான் சம்ஸ்கிருதத்துல வருது, ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்ஷயானம். அத்தகையான பெரிய பெருமாள் எப்படி இருக்காருன்னா கிடந்த திருக்கோலத்துல இருக்க. அந்த கிடந்த திருக்கோலம்னா என்னன்னு கேட்டா, எஸ்யாம்பசி சயானஸ்ய யோக நித்ராம் விதன்மதா அப்படின்னு பாகவதம் சொல்ற மாதிரி, அந்த யோக நித்ரையில சுவாமி சயன திருக்கோலத்துல இருக்கார். அந்த சயனம்னு நம்ம வாஸ்தவமா வெளியில சொல்லிட்டு போறோம். அந்த சயனம் என்னன்னா முழிப்பு உள்ள சயனம். சயனம்னா பொதுவா கண்ணை மூடின்னு தான் நம்ம தூங்குறோம். இவர் கண்ணை திறந்துண்டு தூங்குற மாதிரி தூங்குறார். ஆனா என்ன பண்றாருன்னா, இவர் தூங்குற மாதிரியும் தூங்குறார், பின்னாடி எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கி வச்சு தூங்குறார். அதனாலதான் ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா பெருமாள்கிட்ட பார்த்தோம் ஒரு பரிவாரமும் இல்ல. ஆதிசேஷன் இருக்கார், பேருக்குன்னு இருக்கார் அவர் ஆதிசேஷன். ஒரு பரிவாரம் ஏன் இல்லைன்னா எல்லாமே தனக்குள்ள ஒடுங்கி வச்ச நிலைதான் யோக நித்ரை. அதை காட்டுறதுக்கு தான் பெரிய பெருமாள் அந்த திருக்கோலத்துல இருக்கார். அத்தகையான பெருமாள் சன்னதி எழுத்தாப்புல நான் காலை திருவடி வச்சு நிக்க மாட்டேன், அந்த கஷேத்திரத்துக்கே நான் படியே வைக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜைட்டவர் எப்படி இருந்தாருன்னா, மத்தியே கவேரது ஹிது முதிதாந்தராத்மா. அப்பேற்பட்ட ஆச்சரியமான கவி திருப்பானாழ்வார் பாணன்னு சொல்றோம். அந்த கவியோட பெருமை என்னன்னா, அதிர்ஷ்டதாம் நயனையோ விஷயாந்தரானம். அவர் கண்ட விஷயத்த நான் எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு, பெருமாளை தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டேன், அரங்கனாருக்கு ஆட்செய்யாது அடியே நடிப்புகுந்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, அரங்கனாருக்கு செய்யலைன்னா வாழ்க்கை வியர்த்தன்ற. அந்த அரங்கனாருக்கு ரங்கநாதருக்கு செய்யறதுக்கு தான், பெரிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் அந்த சரீரத்தோட பிரயோஜனமே. நிறைய ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடின க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம்.
எப்படி திருமலை வந்து 2வது பட்சமோ, முதல் ஸ்தானம் வந்து ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வந்து பூலோக வைகுண்டம்னு கேட்டா, திருவரங்கம் தான். எப்படி சைவாளுக்கு வந்து சிவபக்தர்களுக்கு வந்து பூலோக கைலாசம் வந்து சிதம்பரமோ, எப்படி முருக பக்தர்களுக்கு வந்து திருச்செந்தூரோ, எப்படி பிள்ளையார் பக்தர்களுக்கு வந்து அவளுக்கு மோட்ச கஷேத்திரம்னு கேட்டானா, எப்படி சில பேர் பிள்ளையாரப்பட்டின்னு சொல்றாரோ, இப்படின்னு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டே போறா. ஆனா பூலோக வைகுண்டம்னு கேட்டா சம்சயமே இல்லாத ஸ்ரீரங்கம் தான். அந்த ஸ்ரீரங்கத்துல நிறைய பக்தர்கள் வந்து பாடியிருக்கா. அவ பாசுரம் எடுத்து சொல்லணும்னா அதுக்கு உபன்யாசமே வந்து இன்னும் 3 மணி நேரம் மேலேயே ஆயிடும். இப்படின்னு ஒரு பக்தர்கள் வந்து பெருமாள் அப்படி அனுபவிச்சிருக்கா. அதுல இங்க இப்ப பார்க்க போற ஆழ்வார் என்னன்னா, அரங்கநாதர் பெரிய பெருமாள் தவிர வேற யாரையும் ஆசிரியிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அந்த சமயத்துல மட்டும்தான் கண்ணை திறந்தார். அதிர்ஷ்டதாம் நயனயோகோ விஷயாந்தரானாம் யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம். இந்த மத்தகையான ஆழ்வாரோட பெருமை யாருன்னா முனிவாகனன். ஏன்னா அவர் பூமியில கால் வைக்க மாட்டேன்னு இப்ப சொன்ன மாதிரி அவர் எங்க கால் வச்சாருன்னா பரம வைஷ்ணவரான முனிவாகனான லோகசாரங்க முனி மேல தன் திருவடியை வந்து அவர் எழுந்தருளப்படுத்தி சுவாமிக்கு நேரம் நிமிர்த்தினார். அந்த பிரதிஜை வரைக்கும் கடைசி பேருக்கு இருந்ததுனால தேட்டரும் உதரமண்டம் திருமார்பு கண்டம் செவ்வாய். அதனால பெருமாளை வந்து எப்படி பண்ணாருன்னா உதரபந்தம். உதரபந்தம்னா கட்டுண்ண பண்ணியார். எப்படி கட்டுண்ண பண்ணினார்னா தன்னோட பாட்டுனாலேயே வந்து பெருமாளை வந்து கட்டுப்படுத்திட்டார். தன்னோட பக்தினாலேயே கட்டுப்படுத்தினார். ஏன்னா அவர் சரித்திரமோ ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். ஏன்னா எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்தா அமல்நாதி பிரானை தான் கொண்டாடுறா ரொம்ப. என்னதான் 10 பாசுரவா இருந்தாலும் கடின சிறுத்தாமும் கொண்டாடுறா. எதனாலனா பெருமாளோட திருமேனி வர்ணனை வந்து ஆழ்வார் நம்ம கொடுத்துருக்கார். அதனாலதான் ஆளவந்தார் வந்து தன்னோட கடைசி நேரத்துல வந்து உபதேசம் கொடுத்தார். அதுல என்ன உபதேசம் வந்து நம்ம கொடுத்தாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பெருமாளை எப்பொழுதும் தியானம் பண்ணணும். பெருமாளை எப்பொழுதும் ஸ்மரணம் பண்ணணும். ஏன்னா அவரை தவிர வேற யாரும் பண்ணி உண்மை கிடையாது. நமக்கு கஷ்டம் வந்தா ஒருத்தியார்கிட்ட சொல்றோம். நம்ம எவ்வளவுதான் சொல்லினாலும் அவளால தற்காலிகமா பணத்தை கொடுக்க முடியும். தற்காலிகமா அவளால வந்து உடம்பால என்ன முடியுமோ செய்ய முடியும். அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா புறத்தியாரால யாராலையும் முடியாது. உண்மையை சொல்லணும்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு கொடுக்க முடியும்னு கேட்டா ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ராங் வேர்டு. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆறுதல் யாரு கொடுக்க முடியும்னு கேட்டா அதுக்கு பகவான்கிட்ட தான் போகணும். பகவானை தவிர வேற யாரும் கிடையாது. அதனால நம்ம பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணணும். பெரியவாளா சொல்ற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பரமஹம்சர் இந்த விஷயத்த முக்கியமா சொல்ற பகவானோட தியானம்னு. ஏன்னா ஒரு சம்சாரி கேட்டார், மகாராஜ் உங்களை மாதிரி ரொம்ப நேரம் சுவாமி கிட்டயே சமர்ப்பணம் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அவகாசம் இல்லை. ஏன்னா எனக்கு வேலை வந்து சரியா இருக்கு. எனக்கு ஃபுல்லா ஷெட்யூல் டைட்டா இருக்கு. குடும்பம் கவனிக்கிறதுக்கே சரியா இருக்கு. இப்படி நிறைய விஷயம் மண்டையில ஓடிட்டே இருக்கு எனக்கு. அதனால யாரும் இல்லை எனக்கு. பகவானை நினைக்கிறோன்னு உட்கார்ந்தாலே லௌகிக்கனை புடிச்சு தரதா எடுத்துன்னு வருது. நம்ம யாருக்குதான் ஆசை இல்லை பண்டரிபுரம் போறதுக்கும் திருப்பதியில போய் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கும். பண்டரிபுரத்துல வந்து ஒரு மாசம் ஆஷாதி யாத்திரை யாருக்குதான் ஆசை இல்லாம போகும். ஏன்னா இந்த உலகமும் அலௌகிகமான உலகம். என்னதான் 200 கிலோமீட்டர் நீங்க நடந்தாலும் பாத யாத்திரை போனாலும் அந்த சாதுக்கள் தரிசனம் எப்படி இருக்கா, தாயி தாயி சந்தமேலாமே கருத்தா ஜெயஜெயக்காரன் அப்படி நாமதேவ் மகாராஜ் அமங்கத்துல சொன்ன மாதிரி தடுக்கி ஊர்ந்தா சுலபமா கிடைக்கிற தரிசனம் அங்க. பாண்டரங்கர் கிடைக்கிறானோ இல்லையோ கோயில போய் தரிசனம் பண்ணணும். நடமாடும் பாண்டரங்கர் கிடைக்கும் அங்க. எவ்வளோ பஜனை, எவ்வளவு விதமான கீர்த்தனங்கள், ஒருத்தர் ஒரு பாணியில பாடுறா அப்படின்னு அவாவா எப்படி பண்டரிநாதர் அனுபவிக்கிறத சாதுக்கள் அனுபவிக்கிறத அப்படி கண்குறியில பாக்குறோம். என்னதான் நம்ம நிறைய சாதுக்கள் இருந்தாலும் நமக்கே வந்து பக்தியில முன்னேற்றம் இல்லை. எதை கண்டாலும் சண்டை சச்சரவு எதிரால வர்றது காரணம்னா அடியார்களை நம்ம வணங்க தெரியல நமக்கு. என்னதான் லட்சக்கணக்கான அடியார்கள் வந்து நம்மளோட தமிழகத்துல அவதாரம் பண்ணினாலும் நம்மள பக்தியை ஊட்டி விட்டினாலும் நமக்கு நிறைய பன்னூல்கள் கொடுத்தாலும் நமக்கே நமக்கு இந்த பக்தி வந்து வரமாட்டேங்கிறது.
பக்தி வருது, வராதுன்னு நான் சொல்லல. நமக்கு ஏன் பக்தி வந்து நமக்கு பிரயோஜனமா ஏன் வருது? அந்த பக்தி வந்து நமக்கு திருப்தி குடுக்குறதோ இல்லையோ, நம்மளோட பொருட்கள் வேணும், நமக்கு சார்த்தகமா அத நடந்துக்கணும் அப்படின்னு அந்த ஒரு செல்ஃபிஷ் நேச்சரோட பக்தி பண்றோமே. அந்த சுவார்த்தத்தோட பக்தி பண்றோமே. அது சுவார்த்தம் குடுக்குறது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் குடுக்குறது நமக்கு நிறைவு குடுக்கலையே. ஏன்னா அடியார்கள வணங்க தெரியல. கடவுள வணங்குறது எல்லாரும் வணங்குவா. அண்ணாமலையார் தீபம்னு பார்த்தா, YouTubeல பார்த்தா லட்சக்கணக்கான பேரு வந்து அங்க அண்ணாமலையார் தரிசனம் பண்றதுக்கு அவ அவ வந்து பஸ் புடிச்சுண்டு, ட்ரெயின் புடிச்சுண்டு அவ அவ ஏதோ பாடுபட்டு போறா. போய் தரிசனம் பண்ணணும்னா படியாத்திரையில வந்து திருநின்றவூர்லேருந்து கொடிய ஏத்தி எவ்வளோ பேர் கிளம்புறா. நான் சொல்லிட்டே போலாம். கொடை யாத்திரை, கொடை யாத்திரைன்னு வெளியில போய் பார்த்தா ரெட் ஹில்ஸ் பக்கத்துல போனா, அந்த போஸ்டர் அப்படியே ஒட்டி கிடக்குறது. நெறைய பேர் போறா. அப்புறம் மேல்மருவத்தூர் மாரியம்மன தரிசனம் பண்ணணும்னா, ஆதிபராசக்தி தரிசனம் பண்ணணும்னா, அதுக்குன்னு ஒரு கூட்டம். எல்லாம் சிவப்பு வஸ்திரம், சிவப்பு வேஷ்டி கட்டிண்டு, ஆண்களோ, பெண்களோ மாத்தி மாத்தி அந்த வஸ்திரத்த தரிச்சுண்டு போய் அம்பாள வந்து தரிசனம் பண்றா. இப்படின்னு திருச்செந்தூர் பழனி போன சேத்திரங்கள்லாம் அவ அவ வந்து கலசத்த தூக்கிண்டு வந்து சுவாமிட்ட சமர்ப்பணம் பண்றா. காணிக்கைய சமர்ப்பிக்கிறா. இப்படி நெறைய நடக்குது. அவர் திருத்தணியில படி உற்சவம் அப்படி நெறைய விதமா வந்து சுவாமிய அவளால ஆராதனை பண்றா. ஆனா, அந்த ஆராதனை எப்படி இருக்குன்னா, நிரந்தரமா இல்ல. அவ எதுக்கு ஆராதனை பண்றா? நம்ம பார்க்க தான் பிரமிப்பா இருக்கு தவிர, அவள போய் கூர்ந்து கேட்டோம்னா, எனக்கு என் புள்ளைக்கு வேலை கிடைக்கணும். எனக்கு எனக்கு இவ்ளோ டயபெட்டிஸ்ன்னு இவ்வளவு வியாதி இருக்கு. அந்த வியாதி நிவாரணத்துக்கோசரம் நான் வந்து முருகர வேண்டிக்கிறேன், வெங்கடாஜலபதிய வேண்டிக்கிறேன். இப்படின்னு தனக்கு ஏதாவது ஆகணும் பரிகாரத்துக்காக பண்றா. ஆனா சாதுக்கள் நமக்கு என்ன காட்டுறாருன்னா, பரிகாரத்தினாலேயே நம்ம சுவாமிய அடைய முடியாது. பரிகாரத்தினால நம்ம எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. நமக்கு வந்து எது நமக்கு நிம்மதி குடுக்கும்னா, "காயாகி பண்டரி ஆத்மஹா விட்டல்." இந்த சரீரம் வந்து இவ்வளவு சிரமப்படுறதுன்னு நினைக்கிறீல்ல, அந்த சரீரத்து அபிமானத்த உட்டுட்டு இந்த சரீரமே என்ன நினைக்கணும்னா, பகவான் குடிக்கொண்டிருக்கிற கோயிலா நடக்கணும். குடியிருந்த கோயிலா நம்ம தியானம் பண்ணணும். அப்புறம் உள்ள இருக்கிற ஆத்மா யாருன்னா, விட்டலன் தான். அதை காட்டுறதுக்கு தான் சாதுக்கள் வந்து நமக்கு பக்திய ஊட்டி விடுறா. அதுக்கு தான் ஆழ்வார்கள் வந்து நமக்கு நெறைய நூட்கள் குடுத்திருக்காரு. எதுக்கு குடுத்திருக்காருன்னா, நான் எப்படி பகவான கதறினேனோ, நமக்கோ கதற தெரியாது சுவாமி கிட்ட வாஸ்தவமா. என்னதான் நம்ம வந்து திருப்பதிய வேண்டினாலும், எந்த சுவாமிய வேண்டினாலும், நம்ம எதுக்கு வேண்டிக்கிறோம்னா, பலப்பிராப்திக்கு தான் வேண்டிக்கிறோம். நம்ம நம்ம சேமத்த வேண்டிக்கிறது இல்ல. நமக்கு உண்மையான சேமத்த நம்ம ஆண்டி வேண்டிக்கல. அவர் சாதுக்கள் என்ன காட்டுறாருன்னா, எதுடா வாஸ்தவமான சேமம்? அத காட்டுறதுக்கு தான் முதல்ல வந்து பகவான தியானம் பண்ணணும்னு ஆளவந்தார் சொல்றார். 2வதான முக்கியமா பெருமாளோட திருமேனி அனுபவத்த குடுத்து திருப்பாணாழ்வார ஸ்மரணம் பண்ணு. அத ஸ்மரணம் பண்ணால் வழி அப்பதான் சுவாமி நமக்கு நேரா வருவார். இப்படின்னு 2 விதமான உபதேசத்த கடைசியில குடுத்தார். அத பின்னாடி அழகர் சுவாமி வந்து அமல்நாதி பிரான வந்து சேவையில கொண்டு வந்துட்டார். அப்படின்னு அவர் சரித்திரம். அது திருப்பாணாழ்வார் சரித்திரம்னு கேட்டோம்னா, ஆச்சரியமான சரித்திரம். அவர் வந்து வாணர் மரபுல சேர்ந்தவர்னால அது நிஷ்டையோட இருந்திருக்கார். அந்த காலத்து நிஷ்டை. அப்போ கோ திருக்கோயில் பக்கத்திலேயே போகக்கூடாது. ஒரு திருக்கோயில் வாசல்ல நின்று தான் சுவாமிய பாடணும். எப்படி பாணபத்திரர் இருந்தாரோ, திருவிளையாடல் புராணத்துல, எப்படி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருந்தாரோ, அவர் அந்த மரபுல தான் இருந்திருக்கார். மேல பரமேஸ்வரன் அனுக்கிரகத்தினால, சிதம்பரத்துல சுவாமியே வந்து தீட்சிதர தீட்சிதர்கள அனுப்பிச்சு வச்சு, அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை குடுத்துண்டு சுவாமிக்கு எதிர்த்தாப்புல வந்து யாழ் வாசிச்சார். யாழ்ப்பாண சரித்திரம். அதே மாரி மதுரையில ஒரு லீலை. மதுரையில வந்து சிதம்பரத்துல வந்து சுவாமி அனுகிரகத்தினால நமக்கு கிடைச்சது. அதனால நம்ம வந்து வெளியில துவஜஸ்தம்பத்திலேயே இருந்துட்டு அந்த சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணி பாடுவோம். அப்படின்னு அவர் வந்து நிஷ்டையோட இருந்தார். ஆனா சுந்தரேஸ்வரருக்கு பொறுக்கல. என் பக்தரை தனியா விட்டுட்டு இவ பாட்டுக்கு சிவாய நமஹா, மகேஸ்வராய நமஹான்னு அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவ பண்ற பூஜை எப்போ ஏத்துப்பேன்? யாழ்ப்பாணரை வந்து பக்தியோட வர வைக்கணுமே. அவர வந்து நான் என் சந்நிதிக்கு எழுத்தாப்புல எழுந்தருள பண்ணி எனக்கு நேரம் பாடும்படியா அவரோட வாசக கைங்கரியத்த கேட்கறதுக்கு தானே நான் இத்தனை பாடுபடுறேன். அத விட்டுட்டு உட்கார்ந்து வர புஷ்பார்ச்சனை பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு சுவாமி ஒரு அசரீர்வாக்கால செயல் கொடுக்க, அந்த வந்த பக்தர்கள் வந்து வந்த அர்ச்சகர்களும் வந்து யாழ்ப்பாணர் ஐசன் வந்து
மதுரை சொக்கநாதர் எதிர்த்தாப்புல நின்னுட்டு அவர் வந்து கீர்த்தனை பாடும்படியா வச்சார். அப்படி அவரோட சரித்திரம். ஏன்னா பகவானோட கருணை. அந்த கருணையினால இவலாம் வந்து பகவான்ட்ட எதிர்த்தாப்புல நின்னுட்டு இவ வந்து சமர்ப்பணம் பண்ணினார். பாணபத்திரரும் சரி, யாழ்ப்பாணரும் சரி. இவர் திருப்பாணர் எப்படி இருந்திருக்காருன்னா, இவருக்கு பகவான் மேல பக்தி இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த மரபு, தர்மம் ரொம்ப முக்கியம். அத காட்டுறதுக்காக காவேரி கரையிலே இருந்து அக்கரையிலே அந்த பெருமாளோட திவ்ய கோபுரத்த தரிசனம் பண்றார். அந்த காயத்ரி விமானத்த. அந்த காயத்ரி விமானத்த தங்கமயமான விமானத்த ஒரு பார்வ பார்த்துண்டு, திருக்கோபுரத்த பார்த்துண்டு, அந்த ரங்காரங்கா கோபுரத்த பார்த்துண்டு, அவர் காவேரி கரையில இருந்துண்டு சுவாமிய நினைச்சுண்டு பாடுறார். அப்போ அந்த சமயத்துல லோகசாரங்க முனிவர் வரார். அவருக்கு டைமா வருது. அவருக்கு டைமா வருது. உடனே போயாகணும் அவரு. அவர் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணணும். 5 மணி ஆயிடுத்து. அந்த டைம்ல பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணணும். பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணணும். ஆனா இவரோ எப்படி இருக்காருன்னா, தன்ன மறந்துண்டு, வீணைய வந்து சுழட்டிண்டு, இவரு பாட்டுக்கு அந்த பெருமாளோட குணத்தையே பாடிட்டு இருக்காரு. லோகசாரங்க முனிவரும் என்னன்னா, அவருக்கு கைங்கரிய பரம் தான் முக்கியம். ஏன்னா தான் வைதீகன். தனக்கு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா பெருமாளுக்கு டைம் ஆகும். அந்த பாவத்தோட தான் பண்ணணும். நான் ஒண்ணும் ஒரு தப்பு சொல்லல. பாவம் இருக்கணும். என்னதான் 1000 அத்வைத்தம் பேசலாம். என்னதான் 1000 கீதை பேசலாம். என்னதான் ராமாயணம், பாகவதம்லாம் பேசலாம். நம்ம வந்து பாகவதமே சொல்றது. பாவாத்வைதம் சதா குறியாத், கிரியாத்வைத்தம் ததா குருன்னு. பாவாத்வைத்தம் சதா குறியாத். பாவத்துல இருந்து அத்வைதத்தை வச்சுக்கோ. கிரியாத்வைத்தம் ந தத் குரு. கிரியா அத்வைதத்த கொண்டு வரக்கூடாது. செயல்ல என்னைக்குமே அத்வைதத்த கொண்டு வரக்கூடாது. ஏன்னா, விபரீத் அத நாஸ்திகத்துல கொண்டு விட்டுரும். நம்ம இத்தன பில் இருக்கு, இத்தன கட்டுறோமே, இத்தன பைசா கட்டுறோமே, பிரயோஜனம் இவ்ளோ இருக்கே. இவ்ளோ கட்டுறதுக்கு பிரயோஜனம் எதுக்காகன்னா, நல்லபடியா பக்தி பண்றதுக்கோசரம் தான். வேற எதுவும் இல்ல. நம்ம வந்து பக்தி பண்றோம். இவ்ளோ பைசா கட்டுறோம். எதுக்கு கட்டுறோம்? வந்த பாகவதருக்கு உபச்சாரம் பண்றதுக்கோசரம். அப்படி இருந்தா, நீ கட்டுற பைசாவே பக்தியா போயிடும். நம்ம எதுக்கு இதெல்லாம் கவலைப்படணும்? அ என்னைக்கோ ஒரு நாள் நீ சாக போறவன். இத பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இஎம்ஐ வந்தா என்ன? கவர்ன்மெண்ட் வந்து ரீட் அடிச்சா என்ன? என் ஆத்மாவ என் சரீரத்த தான் ரீட் அடிக்க முடியும். ஆத்மாவையா ரீட் அடிக்க முடியும்? அப்படின்னு இந்த பாவம் வந்ததுன்னா, அது நமக்கு வந்து நாஸ்திகத்துல கொண்டு விட்டுரும். அதனால ஆச்சாரியால் பகவத்பாதால் வந்து 2 விஷயத்த சொல்றார். கவுனாத்மவாதி, தேகாத்மவாதி. கவுனாத்மவாதின்னா என்னன்னா, சரீரம் தான் முக்கியம்னு காட்டுறார். வித்யாத்மவாதி சாரி. சரீரம் தான் முக்கியம். நம்ம குடும்பம் தான் முக்கியம். நம்ம பசங்க தான் முக்கியம். நம்ம சம்சாரம், ஃபேமிலி தான் முக்கியம். இப்படின்னு இந்த பாவத்தோட இருக்கிறது தான் கவுனாத்மவாதி. அது வந்து தேகாத்மவாதின்னு சில பேர் சொல்றா. வித்யாத்மவாதின்னா என்ன தெரியும்னா, "ரிதம் பீத்வா ரிடம் ரிடம் ஹித்வா கிருதம் பிபேத்." கடன குடுத்து நெய் வாங்கி சாப்பிடுறது வந்து இதுக்கு இந்த வித்யாத்மவாதி. கவுனாத்மவாதின்னா என்னன்னா, தேகத்து மேலேயே கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிறவர். அப்படி தேகத்து மேல வச்சுக்கிறவன் தான் முதல் ஸ்டெப் பக்திக்கு. அப்படி இருக்கிறவனால தான் ஆத்தியாத்மிகத்துல வாஸ்தவமா முன்னேற முடியும். நான் எதார்த்தத்த சொல்றேன். நம்ம நாஸ்திகத்துல இருந்தான்னா, அவனுக்கு இட்ஸ் எ வெரி லாங் வே ஃபார் ஹிம் டூ அட்டைன் டு டு பி பிளெஸ்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன்னா, அவன் கடவுள் இல்லன்னு சொல்றதுக்கே சரியா போயிடும். தன்ன கவனிக்க மாட்டான். கடன் சாப்பிட்டா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சார்வாக மதங்கள். அவன் கவலைப்பட மாட்டான். கடன வாங்கி நெய் சாப்பிடுற. 10 மணிக்கு எழுந்துக்கோ. எதுக்கு 5 மணிக்கு எழுந்துக்கிற மார்கழி மாசத்துல? ஆண்டாள் நமக்கு அத்தனையும் காட்டியிருக்கார். "மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாரார் நீராடப் போதுவீரோ ஏவினோ சீர்வழ்க்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் செறுமீர்கார் ஊர்வேல் கொடுந்தூயிலன் நந்தகோபன் குமரன்றார்." என்ன காட்டுறாருன்னா, "சுற்றம் திருகாலை மந்துண்டை சேவித்து." எடுத்த எடுப்புல காலையில என்ன பண்ணணும்னா, பெருமாளை நீ எழுப்பணும். பெருமாளை எப்படி நீ எழுப்பணும்னா, "எம்பெருமான் பள்ளிகொண்டார் எழுந்தருளாய் அப்பறமே தண்ணீரே சோதி செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா இருந்துருறான்." அப்படின்னு நம்ம பெருமாளை நம்ம எழுப்பணும்ன்ற. அப்படி எழுந்த உடனே என்ன பண்ணணும்னா, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரருவம். அந்த ஹரிய வந்து ஸ்மரணம் பண்ணணும். சில பேர் இது வந்து விளையாட்டா சொல்லுவா. ஆண்டாள் வந்து சொல்லியிருக்கா, நாச்சியார் சொல்லியிருக்கா, "மெல்ல எழுந்து
ஹரி என்ற பேரறவம் ஆண்டாள் மொல்லை எழுந்துக்கோன்னு சொல்றாளே! மொல்லை எழுதுனா போதுமே! இது எதுக்கு வந்து ஹரி என்ற பேரறவம்னு அவரையே கூப்பிடுற? மொல்ல எழுந்துன்னு நல்லா பெட் காஃபி சாப்பிட்டுட்டு, நல்லா ஒரு வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணி, குளிப்பாட்டி, அப்புறம் சாமிட்ட போய் ஒரு கும்பிட்டா போதுமே! ஒரு கோடாரி நமஸ்காரம் பண்ணா போதுமே! இப்படி இப்படி பண்ணா போதுமே! இது எதுக்கு காலையில 4 மணிக்கு, 5 மணிக்கு உடம்ப வருத்திண்டு, திருப்பாவ படின்ற, திருவெம்பாவ படின்ற, இதெல்லாம் படின்னா எதுக்கு காட்டுறாருன்னா, சுவாமி ஆராதனம் பண்றது தான் சிரேஷ்டமான தர்மம். அத காட்டுறது தான் விஷயம். அப்படின்னு இந்த லோகசார முனிவர் அப்படி இருந்திருக்கார் நிஷ்டையோட. அப்ப தெரியாம பாடர் மேல மோதும்படி ஆயிடுத்து. அப்போ இவர் எழுந்துக்கல. இவரோ வந்து தன்ன மறந்துட்டு பகவான பஜனை பண்ணிட்டே இருக்கார். இவர எப்புட்றா எழுப்புறதுன்னு தெரியாம, வேற வழி இல்ல. கல்ல எடுத்து இவர அடிச்சு எழுப்பணும்னால ஒரு கல்லால ஒரு அடி அடிச்சார். அப்படியாவது பிரக்ஞை வருமோன்னோல அப்படி ஒரு தட்டு தட்டின உடனே டக்குனு பிரக்ஞை வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, இவரு குடம் எடுத்துட்டு இவரு பாட்டுக்கு கிளம்பிட்டார். கிளம்பி ரங்கநாதர் தரிசனம் பண்ணணும்னு போனார். ரங்கநாதரோட பாலத்துல நெத்தியில வந்து அங்க காயம் பட்டு அவரு பெருமாள்ட்ட போணும் போணும்னு நெனச்சார். அவர் பேசுறாரோ இல்லையோ, அவர் அசரீரி வாக்கு பேசுறது. "வராத, வராத. சுவாமி என்ன சுவாமி? என்ன அபராதம் பண்ண சுவாமி? நெத்தியில என்ன சிவந்த காயம்ன்னார். நீ என் பக்தன் பாணர நீ வந்து அவமரியாதை படுத்தினேல, அந்த அவமரியாதைக்கு நீ பண்ற கொடமான அபிஷேகத்தலாம் அந்த காவிரி ஜல அபிஷேகத்தலாம் நான் ஏத்துக்க மாட்டேன். நீ பண்ற பூஜை நான் எப்போ ஏத்துப்பேனோ, அவரோ பశ్చాத்தாபத்துல இருக்கார். அந்த பாணர வந்து திருப்பான் ஆழ்வார வந்து என்ன எதிர்த்தாப்புல எழுந்தருள பண்ணு. அப்படி பெருமாள் ஆக்கையினால லோகசாரங்க முனிவர் வந்து கெஞ்சி கூத்தாடி வானர வந்து தன்னோட 2 புஜத்துல வந்து எழுந்தருள பண்ணி சுவாமி முன்னாடி நிமிர்த்தினார். அவர் யாரையும் பார்க்க மாட்டேன்னு பிரதிஞ்ஞை இருந்தார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல திருவடியே வைக்க மாட்டேன் அப்படி பிரதிஞ்ஞையோட இருக்க, பெருமாள் சந்நிதி முன்னால நிமிர்த்த உடனே டப்புன்னு கண்ணு தொறந்தார். கண்ண தொறந்து 10 பாசுரங்கள் பாடின பாசுரம் தான் அமலன் ஆதிபிரான். ஆச்சரியமான பிரபந்தம். ஒரே ஒண்ணு தான் அவர் சமர்ப்பிச்சார். அத சமர்ப்பிச்சது உடனே வந்து பகவானோட இரண்டரை கலந்துட்டார். அதோட திருப்பானாழ்வார் சரித்திரம் இதோட பூர்த்தியாருது. இப்போ நம்ம வந்து அமலநாதி பிரான வந்து இப்ப பார்க்க போறோம். அதுல எடுத்த எடுப்புல சுவாமிய வந்து என்ன என்ன அழைக்கிறாருன்னா, அமலன்றார். பரமசுத்தன்றார். அந்த பரமசுத்தனா இருக்கிற பெருமாள பத்தி இப்போ மேல இப்போ முதல் பாசுரத்துல ஆரம்பிக்கிறார். அமலனாதி பிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொருள் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவான் அவன் நீள்மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து கண்ணின் உள்ளன உக்கின்றதே. அதுல அவர் முதல்ல என்ன காட்டுறாருன்னா திருமேனி வர்ணனைய காட்டுறார். அந்த திருமேனியில என்ன முதல்ல காட்டுறாருன்னா திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே அவரோட திருவடியை சொல்றார். அந்த திருவடி எங்க எந்த திசையில இருக்குன்னா, கொண்டு திசை மேற்கு நோக்கின்னு அப்படின்னு அந்த காவேரியோட கரையில வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருக்கு அந்த திருவடி. எதனாலனா, அந்த காவேரியோட வளம் வந்து பெருமாள் மேல படணும். அதுக்காக பெருமாளோட திருவடி வந்து காவேரி நோக்கியே இருக்கு. அந்த அவர பார்த்தா என்ன வருதுன்னா, கோமளமான திருவடி. அதனால நம்ம ஸ்ரீரங்கத்த தரிசனம் பண்ணோம்னா, எதுத்தாப்புல 2 கம்பம் இருக்கு. கம்பத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய பெருமாள் தெரியிறார். அந்த பெரிய பெருமாள் தெரிகிறச்ச அர்ச்சகர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த காயத்ரி விமானம் இந்த காயத்ரி விமானத்துல முதல்ல என்ன காட்டுவார்ன்னா, திருக்கமல பாதம் வந்து அந்த திருவடிய காட்டுவார். அந்த திருவடி என்னன்னா, அத பத்தி சொல்லிட்டே போலாம். அதனால நம்ம புஷ்பத்த போடணும்னா, எங்க போடணும்னா, பெருமாளோட திருவடிய போடணும். ஏன்னா, அதுதான் வேதமே. ஏன்னா வேதமே குளோரிஃபை பண்றது. வேதமே சொல்றது. சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேன சுத்தேன பூதா அதி பாப்பானம் அராத்தியம் தரேம. அந்த வேதமே சொல்றது இந்த திருவடியை பத்தி. அத்தகையான திருவடி வந்து என் கண்ணு முன்னாடி நிமித்தர். அவர் யாருன்னா அமலன் நிமலன் விமலன். அமலன் விமலன் நிமலன் இப்படி 3 வார்த்தையாலே அவரை வந்து அழைக்கும்படியா இருக்கார். ஏன்னா இந்த பாசுரம் அழகுன்னு பார்த்தோம்னா இந்த வார்த்தை தான் வந்துட்டு இருக்கு. அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்
விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன். இந்த வார்த்தை 3 வருது பாரு. 3வே சினானிம்ஸ் தான். இதுல என்ன காட்டுறாருன்னா, அமலன்னு எதனால காட்டுறாருன்னா, பரம சுத்தனா இருக்கார். இவர் பரம சுத்தனா இருக்கிறத காட்டிலும் எப்படி எதனால சுத்தமா இருக்காருன்னா, இவர் துர்க்குணம் இல்லனால சுத்தமா இருக்கான்னு சொல்லிடலாம். நம்மள துர்க்குணம் இருக்கிற பக்தர்களை வந்து பரம வைஷ்ணவோத்தமரா ஆக்குறதுனால வந்து அவர் அமலனா இருக்கார். அமலன் ஆதிபிரான் என்றென்றும் புராண புருஷனா இருக்கார். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன். அவர் யாருன்னா, அடியார்களை வந்து தடுத்தாட்கொள்றார். அந்த அடியார்களை எப்படி தடுத்தாட்கொள்றாருன்னா, அவருக்கு சோதனையை கொடுத்து தடுத்தாட்கொள்றார். அப்படி சோதனை எதுக்காக கொடுக்கிறாருன்னா, அப்படியாவது நான் நினைச்சுட்டு என் பக்கத்திலே திரும்பாயாக அப்படின்னு சோதனையை குடுத்து 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 நமக்குள்ள இருக்கிற துர்கந்தத்தை துர்கந்தம் என்கிற வாசத்தை எடுத்து நம்மள விமலனாக்குறார். ஆட்படுத்த விமலன். விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன். யாருன்னா, விண்ணவர் கோன். தேவர்கள் எல்லாரும் அவரை வந்து ஆசிரியிக்கிறவர். அப்பேற்பட்டவர் யாருன்னா, திருவேங்கடத்துல இருக்க. அவர் திருவேங்கடத்துல இருந்து அத்தகைய நித்தியசூரிகள் எல்லாரும் அந்த பெருமாளை நினைச்சுட்டு புஷ்ப மழையை பொழிகிறார். அவர் யாருன்னா, நிமலன் நின்மலன் நீதிவானவன். அவர் நிமலனா இருக்கார். எதனால நிமலனா இருக்காருன்னா, எனக்குள்ள இருக்கிற துகுணங்களை எடுத்து என்னை வந்து ஒரு ஆசை எது மேலேயும் ஆசையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு அரங்கனாருக்கு ஆட்படுத்தும்படியா என் வாழ்க்கையை ஆக்கிட்டார். அதனால நிமலன். நின்மலன் நீதிவானவன். நின்மலன்னா அந்த கஷ்டத்தையும் பார்க்க மாட்டார். சதோஷ பரதோஷ விட்டுன்னு அப்படின்னு ராமரை சொல்ற மாதிரி எந்த தோஷமும் பெருமாள் கண்ணில் போடாதீங்கன்னா, நித்தியவாசிகாம் தக்ஷாந்தி சம்பர்த்தி. தன்னோட அகரகில்லை இறையும் வென்று அலர்மேல் மங்கை உரை மாறுவார். எப்படி எந்த பெருமாளோட திருமார்புல அலமேல் மங்கை எப்பொழுதும் வாசம் பண்றாரோ, எப்பொழுதும் அவரோடயே கூட்டிக்கொண்டிருக்காரோ, ஸ்ரீனிவாசன் என்கிற நாமகரணத்தோட இருக்காரோ, அவரோ அந்த அம்மாவோட கட்டாட்சத்தினால, அந்த அலமேல் மங்கம்மாவோட கட்டாட்சத்தினாலே அவர் நம்மள தோஷத்தை மறந்து போயிடுவார். நம்ம கோஷ்டியாச்சு நம்மள காடமா ஆலிங்கனம் பண்ணுவார். அதனால நின்மலன் நீதிமானவன் நீர்மலர்கத்தம்மான். நீதிவானவன் சொன்னோம்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நேர்மை உண்ணவன், தர்மத்தைப்படி ஆசிரியக்கிறவர் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல பிரியவாச்சன் பிள்ளை என்ன வியாக்கியானம் கொடுக்கிறாருன்னா, சேஷன் சேஷித்துவத்தை வந்து காட்டுறார். இவர் சேஷன்னா என்னன்னா, எப்பொழுதுமே வந்து ஆசிரியக்கிறவரா இருக்க. சேஷினா மிச்சமா இருக்கிறவர். அந்த பரமபதத்துல வந்து பகவானோடையே கூட இருக்கிறது தான் வந்து இந்த சேஷனும் சேஷித்துவத்தை காட்டுறார். நீள்மதில் அரங்கத்து அம்மான். அவர் யாருன்னா, நீள்மதில் அரங்கத்தம்மான். அவர் இந்த அழகான ஆச்சரியமான கஷேத்திரத்துல இருக்க அந்த காயத்ரி மண்டபத்துல அரங்கத்து அம்மான் அப்படின்னு கடந்த திருக்கோலத்துல இருக்க. அவரோட திருவடி வந்து என்னை வந்து கிரகிக்கிறது அப்படின்னு முதல் பாசுரத்துல நமக்கு சொல்றார். இப்போ மேல வந்து அவரோட பாதத்தை சொல்றார். உவந்த உள்ளந்தனாய் உலகம் அலர்ந்த அண்டமுற நிவர்ந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்து வெங்கனை காக்குத்தன் கடிகார் பொழில் அரங்கத்து அம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றது ஆம் என் சிந்தனையே. அவர் யாருன்னா, அரை சிறந்த ஆடையின் மேல் அவரோட பீதாம்பரத்தை சொல்றார். திருவடி முதல்ல பாதத்தை சொல்லிட்டார். இப்ப முக்கியமா அந்த பீதாம்பரத்தை சொல்றார். கலத பீதாம்பரான் அப்படின்னு ஜனாபாய் அபங்கத்துல பாடுற மாதிரி நாச்சத தோலத்தை காயத்தை கலத்த பீதாம்பர அவர் தன்னை மறந்த ஆட பீதாம்பரத்தை வந்து நழுவி ஊர்ந்ததுன்னு அப்படின்னு அவரோட ஜனாபாயோட அபங்கத்துல சொன்ன மாதிரி இந்த பீதாம்பரம் தான் அவருக்கு சோபையை கொடுக்கறது. ஏன்னா பெருமாளோ கருகருன்னு இருக்கார். கருத்த திருமேனி. அந்த கருத்த திருமேனி வந்து அது சோபையை கொடுக்கறது எதுனா அந்த பீதாம்பரம் தான். லைட்டான ஜால் அடிக்கிற வஸ்திரம் அதான் அவர் போட்டிருக்காரு. அரை சிறந்த ஆடையின் மேல் சென்றது ஆம் என் சிந்தனையே. அதனால அவர் யாருன்னு கேட்டானா, அவர் வந்து உவந்த உள்ளந்தனாய் அன்ற உருந்த நிவந்த நீள்முடியன். அவர் யாருன்னா ஆனந்த ஸ்வரூபம்னா இருக்கார். அவர் ஆனந்த ஸ்வரூபமா இருந்து என்ன பண்றாருன்னா, அண்டமுற நிவந்த நீள்முடியன். அவர் வந்து உலகத்தை ஓங்கி உலகந்தனா இருக்கிறச்சே இந்த ஆடை வந்து சோபித்ததான். அவர் வாமனனா வரச்சே தன்வாபனம் ரூபம் வதச்சிதாத்புதம் ஹரே
அனந்தஸ்ய குணத்ரயாத்மகம் அப்படி பாகவதம் சொல்ற மாதிரி, அவர் ரூபம் அத்புதம் ஹரேர் அனந்தஸ்ய. அவர் அற்புதமான ரூபத்த எடுத்துண்டு, உலகத்தையும் வந்து என்ன பண்ணார்னா, திருவடியாலே படி அளந்தார். அந்த படி அளந்த வேகத்துல, அவர் வந்து திரிவிக்ரமனா இருந்து அமர்ந்தார். ஆனா, இங்க பெருமாள் திருப்பாணாழ்வார் வந்து வாமன அவதாரத்தையும் காட்டுறார். இன்னொன்னு அவர் அவருக்கு பீதாம்பரத்த ஒரு பக்கம் பார்த்தாலும் ஒரு அவரோட திருமுடிய பார்த்துட்டார். அந்த திருமுடி எப்படி இருக்குன்னா, "நிவந்த நீள்முடியன் அன்று நேன்ற நிசாச்சரரை." அவரோட அந்த குடுமி இருக்கே, அவரோட அந்த காக்கா குடுமி இருக்கே. ஏன்னா, அந்த காக்கா குடுமி தான் விஸ்வாமித்திரர் வந்து கண்ண வச்சுண்டு சுத்தி பண்ணாரு. "காக்க பக்ஷ தரம் சூலம் சூரம் ஜேஷ்டமே தாத்துமர்ஹதி." எனக்கு அந்த காக்கா குடுமி தரிச்சுட்டு இருக்காரே, உன்னோட திருக்குமாரன வேணும். அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி வந்து ஆணையிட்டார் விஸ்வாமித்திரர். அந்த காக்கா முடி போட்டவர் தான் அந்த ராமபிரான் தான் அஜாத்த பெஞ்சனா கைஷோர வயசு 13 வயசு அவருக்கு. அப்போ மீசைய முளைக்காதவர். மீசைய முளைக்க வேண்டிய தருவாய் அப்பா. அந்த 13 வயதில் என்ன பண்ணாருன்னா, அன்று நேர்ந்த நிசாச்சரனை கவர்ந்து வெங்கனை காக்கும். அன்று நேர்ந்த நிசாச்சரனை தாட்டகாதி மாரீச்சாதி சுபாவாதி ராட்சசர்களை வந்து ஒத்தனா இருந்து சம்ஹாரம் பண்ணினார். திருநாம் திராணாயவானே முனி வச்சனப்பலா தாட்டகாம் பாடையிட்டுவான் அப்படி பட்டத்து நாராயணத்தை சொன்ன மாதிரி தாட்டகைய வந்து ஒரு பானத்தினாலே அவளை சம்ஹாரம் பண்ணிட்டார். அந்த சம்ஹாரம் பண்ண வேகத்துல அந்த பானம் வந்து திரும்ப தன்னோட அம்புரா துணியில வந்தது. அப்புறம் சுபாகு வந்து ஆக்னேயாஸ்திரத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னு பாலகாண்டத்துல வந்து ராமாயணத்துல வருதோ அந்த பௌருஷம் வருது. அவர் யாருன்னா அடியார் அடியார் பொருள் அரங்கத்தம்மான். அத்தகையான வாசனையோட இருக்கிற பெருமாள் எப்படி இருக்காருன்னா, இங்க படுத்துட்டு அங்க படுத்துக்கிறத விட, அரை சிவந்து ஆடையின் மேல் சென்றது ஆம் என் சிந்தனையே. அந்த ஆடை இருக்கே, அவரோட திருமுடிய விட, அவர் அணிந்திக்கிற அந்த பீதாம்பரம், என் கண்ண ஒரு உருக்கு உருக்கிடுத்து. அப்படித்தான் பாவத்த சொல்றார். இப்போ மேல வந்து இப்ப பெருமாளோட உதரத்த திருவயிற சொல்றார் இப்போ. "வந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவினையான் அந்திபோல் நிரந்து ஆடையும் அதன்மேல் அயனை படைத்த ஓரில் உந்தி மேலது அன்றோ அடியேன் உள்ளத்துன் உயிரே மந்திபாய் வடவேங்கடமாமலை." என் மனசு எங்க இருக்குன்னா, அந்த குரங்குகள் வந்து எந்த கிளைகள் மேல தாவி 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 அந்த மலை நோக்கி போறதோ அந்த திருமலையான திருவேங்கடத்து மேல என் மனசு போயிடுச்சு. ஆனா முக்கியமா இந்த திருவேங்கடமுடையான் என்ன பண்ணாருன்னா, வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். வானரர்கள வந்து வேலை செய்ய வச்சார். இது என்ன காட்டுறதுன்னா, மனச காட்டுறது. குரங்கு எப்படி இருக்குன்னா, மனசு வந்து சபலமா இருக்கு. அதான் கபாலி விக்ஷோமே இதமபி அத்யந்த சபலாம் திடம் பக்தியா கிருத்வா பவத் அவதீனம் பவத் அதீனம் குரு விபோ அப்படின்னு ஆச்சாரிய சிவானந்தர் சொன்ன மாதிரி, நீங்களும் மண்ட விட்டு மாலையோட வர யாரும் உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. ஏதோ பிச்சைக்காரன், பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் பிக்ஷாடன மூர்த்திய பார்த்துட்டு எல்லாம் வந்து ₹1,00,00,000 10 பைசா உங்க மேல தூவுறேன். ஆனா உன் மகிமைய புரிஞ்சுக்காம, ஏதோ நீங்க வந்து பிச்சை எடுக்கிற, பிச்சை எடுக்கிறன்னு நெனச்சுண்டு, ஏதோ பிச்சை எடுக்கிறன்னு நெனச்சுட்டு, நீ பிச்சைக்காரன்னு நெனச்சுட்டு ஏளனமா பேசுற. ஆனா, எனக்கு உன் மகிமைய தெரியும். ஏன்னா, நீ எதுக்கு வரேன்னு அப்படின்னு மண்ட விட்டு மாலையோட வரத பார்த்தா, வாஸ்தவமா ஒண்ணு கேட்கிறேன். கபாலி விஸ்வமே. நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த மனசென்கிற அந்த மனச வந்து உன்னோட மண்ட விட்டு மாலையில போடுறேன். எதுக்கு போடுறேன்னா, இந்த மனசு குரங்க அடக்க முடியல. ஏன்னா, என்னால அதுதான் குடுக்க முடியும். உங்கள பைசா குடுத்து நீ திருப்திப்படுவேன்னு நீ வந்து படவே மாட்டேன். ஏன்னா, அப்பேற்பட்ட குபேரன், பணக்காரனான குபேரன், தனதனான குபேரன் வந்து உங்களுக்கு வந்து சாபரத்த வீசுறார். அப்பேற்பட்ட குபேரனே உங்களுக்கு சாபரத்த வீசுறத பார்த்தா என்ன என்ன தெரியுதுன்னா, பணத்தினால என்ன வசப்படுத்திட முடியாது. பணம் வந்து கை கட்டி வாய பொத்தி எனக்கு கீழ இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் குபேரன் வந்து எனக்கு உபசாரம் பண்ணும்படியா காட்டுற நீ. அதிலேயே புரிஞ்சுட்டேன் நானு. ஆனா, நீ உண்மையான உருவம் உண்மையான சொரூபம் எப்படி நான் அவன புரிஞ்சுகிட்டேன்னா, கபாலியும் விஸ்வமே. நான் வந்து என் மனசுங்கிற குரங்க விட்டு குடுத்துடுறேன். இந்த குரங்க உன் பக்கத்துல வச்சுண்டோன்னு வை,
வந்த ஜனங்களுக்கு அப்பதான் உங்க மகிமை என்னன்னு புரியும். அத ஆச்சார்யா சிவானந்தர் அழகா சொல்றார். அந்த குரங்கு மனச வந்து சுவாமி என்ன பண்ணாருன்னா, ராமாவதாரத்துல வந்து தன்னோட ராம சேவையில ஈடும்படியா பண்ணி, பின்னாடி வந்த ராவணன சம்ஹாரம் பண்ண போறார். அது நம்ம அடுத்த பாசுரத்துல பார்க்க போறோம். அதனால வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவினையான். அத்தகையான அரங்கத்தம்மான் யாருன்னா, எந்த திருவேங்கடத்துல இருக்காரோ, அந்த திருவேங்கடத்துல இருக்கிறவர் தான் வந்து ரங்கநாதரா இருக்கார். அத வந்து அரையர் சுவாமியோட சரித்திரம் ஞாபகம் வருது. இந்த பாசுரத்த பார்த்தா. அப்ப அரையர் சுவாமிகளுக்கும் தான் வந்து திருப்பதிய போய் பெருமாள் தரிசனம் பண்ணணும்னு அந்த ஆசை இருந்தது. ஆனா, இத்தன வருஷமா அந்த பெருமாளுக்கு முன்னாடி நின்று தான் வந்து நிருத்யோபசாரம் பண்ணி, பாசுரத்த ஒண்ணு ஒண்ணு சுவாமிட்ட சேவிச்சுண்டு, அத சுவாமிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணுவார். அரையர் சுவாமி. ஆனா அவருக்கும் திருவேங்கட மலை மேல ஒரு பக்தி வந்தனால பெருமாள ஒரு சும்மா ஒரு தரிசனம் பண்ணிட்டு நான் வந்துருவேனே! அப்படின்னு பெருமாள்ட்ட விஞ்ஞாபிச்சுட்டு போலாமேன்னு அப்படின்னு போய் நின்றார். பெருமாள வந்து எப்படி வசப்படுத்துறதுன்னு தெரியாம பெருமாள்ட்ட வந்து மொள்ள 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 தான் விஷயத்த சொன்னா, பெருமாள் முகம் வாட்டம் வந்தது. சரி சுவாமி, நீ போலாம். திருப்பதிக்கு போ. ஆனா ஒண்ணு சொல்றேன். திருப்பதி போகிற முன்னாடி, வேணா போகிற முன்னாடி நீ ஒரு அமலநாதி பிரான் கொஞ்சம் சேவிச்சுட்டு போங்கோ. அப்படின்னு சுவாமி வினயமா கேட்கிறார் அழகர் சுவாமி கிட்ட. அப்ப அழகர் சுவாமிட்ட வினயமா கேட்கறச்சு, 3வது பாசுரமான "மந்திவாய் வடவேங்கடமா ஆமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவினையார் அந்திவோல் நிறந்து ஆடையும் அதன் மேல் அடைந்ததோறு நெல்" அப்படின்னு அந்த தாளம் போட்டுட்டு போட்ட உடனேயே எந்த பெருமாள் வந்து கிடந்த திருக்கோலத்துல இருக்காரோ நின்ற திருக்கோலத்துல சங்கு சக்கரத்தோட வராஷ்டத்தோட அபயசத்தோட எந்த சுவர்ணமுகி ஆறு வந்து தனக்கு வந்து சேவை செய்யறதோ, எந்த காவேரி வந்து திருவரங்கத்துக்கு வந்து பெருமாளை தொழுகிறதோ, இங்க சுவர்ணமுகி ஆறே வந்து இவருக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரியா இருக்கு. உடனே பார்த்தா ஆஹா, இதுக்கு நான் வந்து செலவழிச்சு திருவேங்கடத்துக்கு போகணுமா? இந்த பெருமாள் தானே திருவேங்கடமுடையானா இருக்காருன்னு அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி இங்கேயே வந்து கடைசி வரைக்கும் ரங்கநாதருக்காகவே வாழ்ந்துட்டு பரமபதத்தை அடைஞ்சார் அப்படின்னு அரையர் சுவாமியோட சரித்திரம். இது என்ன ஞாபகம் வரும்னா, அந்த ரங்கநாதர் தான், இந்த ரங்கராஜன் தான் வந்து திருவேங்கடமுடையானா திருப்பதியில இருக்கார். அத காட்டுறாருங்க. "அந்தி போல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்த ஓரிருள்" அதுல அந்த அந்தி போல் நிறத்த ஆடையும். அவருக்கு வந்து ஒரு அழகான வந்து அந்த பீதாம்பரத்துக்கு மேல வந்து ஒரு 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 ஆபரணம் தரிச்சுட்டு இருக்காரு. ஆபரணம் வந்து என்னன்னா, தொப்பைய மறைக்கிறது. தன்னோட நாபிய மறைக்கிறது. அது தொப்புள்ள என்னன்னா, அங்கேருந்து அழகா வந்து ஒரு தாமரை தண்டு வந்து அப்படியே முள்ள முள்ள உத்பவிச்சுண்டு வருது. அந்த தாமரை தண்டுலேருந்து தாமரை வருது. அந்த தாமரை மலர அங்கேருந்து "நாபே ஹிருதாம்புஜாதாசி பிரம்மா விஷ்ணுஜாம்பதி" அத்தகையான பிரம்மா வந்து உத்பவிச்சார். பிரம்மதேவன் உத்பவிச்சதுனாலேயே அந்த சுவாமி வந்து "உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்துணுயிரே" அது பார்க்க பார்க்க என்னாச்சுன்னா, எனக்கு மனசே வந்தது. அந்த பெருமாளோட திருநாபிய சொல்றார். அப்புறம் இதுக்கு முக்கியமா அந்த நாபிய மறைக்கிற உதரபந்தம். அவர் போட்டுக்கிற ஆபரணம். இப்ப நான் நாபிய சொல்லிட்டேன். அடுத்ததாக அவரோட உதரபந்தமான தாம் போட்டுக்கிற ஆபரணத்தை இப்ப சொல்றார். "சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை 10 உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமயிலாடு அரங்கத்து அம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உறாகின்றதே." அவர் எங்க இருக்காருன்னா, அவர் அழகான திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார். அந்த உதரபந்தம் வந்து தகதகன்னு டாலடிக்கிறதே. தங்கமயமான அந்த உதரபந்தம், அந்த ஆபரணம். அந்த ஆபரணம் என்ன பண்றதுன்னா, என் உள்ளத்துள் நின்று உலாகின்றது. எனக்குள்ள இருந்துண்டு அவர் வந்து பிரகாசிக்கிறார். அந்த தர்சனத்த குடுக்குறார். அவர் யாருன்னா, "சதுரவா மதில் சூழ் இலங்கைக்கிறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன்ற." இதுல சதுரமா பதில் சூழ் இந்த 4 சுவர்களுக்குள்ள சுவாமி இருக்கார். பொதுவா ஸ்ரீரங்கத்துல சப்த பிராகாரம் மத்தேன்னுவான். அந்த சப்த பிராகாரத்துக்குள்ள 4 சுவர்கள் இருக்கு. அந்த 4 மதில் சுவர்களுக்குள்ள சுவாமி இருக்கார். அப்ப சுவாமி இருந்து என்ன பண்ணாருன்னா,
இலங்கைக்கு இறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓதவண்ணன். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னா, 4 சுவர் இந்த லங்கைய வந்து இவர் ஒத்தனா இருந்து வானர படைகளோட சேர்ந்து படைகள் புடை சூழ, லங்கைய மொத்தமா வந்து சம்ஹாரம் பண்ணி, தலை 10 தலையான தசமுகன சம்ஹாரம் பண்ணினர். உய்ட்டி ஓர் வெங்கடை உய்த்தவன் ஓதவண்ணன். அத்தகையான பௌருஷோட்டோ இருக்கிறவர் வந்து, அவர் இங்க என்ன பண்றாருன்னா, ஓ உய்த்தவன் ஓதவண்ணன். கடல் மாதிரி சுவாமி இங்க படுத்துட்டு இருக்கார். கடலுக்கு எதிர்த்தாப்புல கடல் மாதிரி கடலுக்கு கடலாக படுத்துட்டு இருக்கார். "திருஷ்யே மகோதரிம்" அப்படின்னு ராமாயணத்துல சொன்ன மாதிரி, சமுத்திரத்த கம்ப்ளீட் பண்ற மாதிரி இவர் படுத்துட்டு இருக்காரு. திரு ஸ்ரீரங்க பெருமாள்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில திருப்புலாணி வந்துட்டோம். அந்த திருப்புலானில் எப்படி தர்பசயனத்துல வந்து சமுத்திரத்த வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி படுத்துக்கிறாரோ, சமுத்திரத்துக்கு சமுத்திரமா ராவண சம்ஹாரம் பண்ணி இங்க படுத்துட்டு இருக்கார் சுவாமி அப்படின்னு நமக்கு ஆழ்வார் காட்டுறார். மதுரமா வந்து பாட மயிலிடால் அரங்கத்தம்மான் அந்த கஷேத்திரத்துல மதுரமா வந்து பாட வண்டிகள் அப்படியே ரீங்காரம் பண்ணிட்டே போறது. என்ன ரீங்காரம் பண்ணிட்டு போறதுன்னா, பெருமாளோட நாமத்தை சொல்லிண்டே முன்ன பின்ன இப்படி அழகா போயிட்டு வருது. மயிலாட அரங்கத்தம்மான். மயில்கள் அப்பதான் தொகையை விரிச்சுட்டு ஆடுறது. இதனாலனா பெருமாள் வந்தா தினமும் சுதினமும் அப்படின்னு தியாகராஜ் சொன்ன மாதிரி அந்த தினம் என்னாச்சுன்னா அதுதான் சுதினம். அந்த சுதினத்துக்கு ஏத்தா மாதிரி மயில்கள் எல்லாம் தோகையை விரித்து கொண்டு திருவயிற்று என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. எந்த பெருமாள் வந்து உலகத்தையே ரஞ்சிக்கும்படியா பண்ணாரோ அவரோட அணிந்திக்கிற அந்த உதரபந்தம் என்னைய வந்து மனச கவரும்படியா பண்ணிட்டார். என் மனசுக்குள்ள இருந்து பிரகாசிக்கிறார் அப்படின்னு அவரோட உதரபந்தத்தை சொன்னார். இப்போ மேல அவரோட ஹிருதயத்தை சொல்றார். பாரமாய பரவினை பற்று அறுத்து என்னை தன் வாரம் ஆக்கி வைத்தான். அன்று என் உள் புகுந்தான் கோரமா செய்தனன் என்கொல் அரியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமாறுவு அது அன்றோ இருவார்வாறு அது அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. அவர் என்ன பண்ணிடுச்சுன்னா, பாரம் ஆய பழவினை பற்று அறுத்து நான் என்னதான் பிராரப்த கர்மால வந்து நிறைய பாவங்கள் நான் செஞ்சேனோ பற்று அறுத்து அவர் அறுத்துட்டார். என்னை தன் வாரமாக்கி வைத்தார். என்னை வந்து இவர திருவடியை வந்து அடிபணியும்படியா பண்ணிட்டார். யாருன்னா வாரமாக்கி வைத்தான் வைத்து அன்றி என்னுள் புகுந்தான். என்ன பெரிய அனுகிரகம் பண்ணிட்டாருன்னா, என்னதான் அனுகிரகம் பண்ணட்டும் எனக்கு வந்து ஹிருதயத்துக்குள்ள புகுந்தார். ஹிருதயத்துக்குள்ள புகுந்ததுக்கு நான் என்ன பிரயோஜனம்? கோரமா செய்தனன் என்கொள் நான் என்ன பெருசா தவம் பண்ணிட்டேன்? அந்த பெருமாள் வந்து ஹிருதயத்துக்குள்ள இருந்து என்னையே அவரையே கொடுத்தாரே நான் என்ன தவம் செஞ்சிருக்கேன்? அரியேன் அரங்கத்து அம்மான் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த இடத்துல வந்து பெரியவாச்சன் பிள்ளை என்ன அழகா சொல்றாருன்னா ஒரே ஒரு வார்த்தை தான். கோரமா தவம் செய்தன் என்கொள் அரியேன் அரங்கத்து அம்மான். என்ன சொல்றாருன்னா நான் ஒன்னும் செய்யல அந்த பாவத்தை காட்டுறேன். நான் என்னதான் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் பெருமாளை எழுத்தாப்புல இருந்துட்டு உங்களுக்கு நேரம் வந்து உங்களை பத்தி பாடுறதுக்கு காரணம் என்ன? கோரமா தவம் செய்தன் என்கொள் அரியேன் அரங்கத்தம்மான். எனக்கு தெரியலனாலும் பெருமாள் வந்து எனக்குள்ள இருந்து தபஸ் பண்ணும்படியா பண்ண வச்சு அந்த தபஸோட பிரயோஜனமா உங்களுக்கு எதிர்த்தாப்புல நின்றுட்டு உங்களை வந்து பாடும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். அப்படிதானே துருவசுவாமிட்டையும் சொல்றார். என்னதான் தேவர்கள் வந்து துருவசுவாமியோட தபஸை கலைக்கணும்னு பாடுபடுறச்சே அந்த துருவசுவாமி வந்து இத்தனை பாடுபட வச்சு இத்தனை ரிஷிகளையும் நீ பல்ட்டி அடிக்கும்படியா பண்ண வச்சியே இந்த வாண்டு 5 வயசு பையன் நம்மளால பண்ண முடியல. எதனால காரணம் தெரியுமா? நான் உள்ள இருந்துட்டு அவர் தரிசனம் பண்ணும்படியா வச்சா. அதான் மனோகரம் பிரித்தி திதிக்ஷயா ததா. நான் வந்து பிரித்தியன தரிசனம் பண்றதுக்கோசம் சுவாமி என்ன பண்ற சஹச சீசாபி ததா குருத்மதா. கருட வாகனா வந்து குருசுவாமி தரிசனம் பண்ணும்படியா வச்சார். ஏன்னா அவர் உள்ள இருந்து தபஸ் பண்ணும்படியா வச்சார். அப்படி துருவன் வந்து தபஸ் நிஷ்டையில இருக்காரு. தபஸ் நிஷ்டையில துருவனுக்கு வந்து எப்படி தரிசனம் கிடைச்சதுன்னா அதுவும் அவரோட செயல்தான். அவர் உள்ள இருந்து நாரதர் வாக்குள்ள புரிந்துண்டு அந்த சதுர்புஜ மூர்த்திய வந்து ஹிருதயத்தை பிரஸ்தாபனம் பண்ணும்படியா அவர் பண்ண வச்சு அந்த ஹிருதயத்தை தக்கும்படியா அவரே துருசுவாமியா இருந்து ஹிருதயத்தை தக்கும்படியா தியானத்துல நிஷ்டை இருக்கும்படியா ஆகாரத்துல நிஷ்டை இருக்கும்படியா தான் தபஸ் செய்து தான் தபஸ் செய்த பிரயோஜனத்தினால சுத்தி எதுல டிஸ்டர்பன்சஸ்க்கும் தான் வசப்படாதபடியாக தான் வச்சு அப்புறம் தான் வந்து அனுகிரக மூர்த்தியா வந்து இறங்கி எந்த மூர்த்தியை வந்து இத்தனை நேரம் தக்க வச்சுட்டு தியானம் பண்றாரோ
அந்த மூர்த்திய மறையும்படியா வச்சு தாம் பிரத்யட்சமா அந்த ரூபத்த தரிசனம் பண்ணும்படியா தூரருக்கு தரிசனம் குடுத்தார். அதுதான் இங்க சொல்றார். "கோரமா தவம் செய்தனென்கோல் அரியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பு அது அது அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே." அதனால என்னதான் உங்க மார்பு வந்து உனக்கு அந்த ஹிருதயம் இருக்கிறதுனால நீ வந்து என்ன ஆட்கொள்ளப்பட்டுட்ட. அந்த ஹிருதயம் இருக்கிறத எப்படி இந்த துரசுவாமிய வந்து அவர ஸ்தோத்திரம் பண்ணும்படியா நீங்க பண்ண வச்சியோ, இப்ப நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு அந்த மார்பு இருக்க தொட்டனால தான். அந்த மார்புல வந்து யார் இருக்காருன்னா, லட்சுமி இருக்கா. சாக்ஷாத் அலமேல் மங்கை இருக்கா. சாக்ஷாத் ரங்கநாயகி தாயார் இருக்கார். அப்புறம் சகல ஆபரணங்கள் இருக்கு. முத்து, பவளம் போன்ற ஆகையால நெறைய வஸ்துக்கள் வந்து அலங்கரித்து இருக்கு. அப்படி ஆபரணங்கள் அலங்கரிக்கும் போது உன் ஹிருதயம் வந்து இன்னும் அலங்கரிக்கிறது. ஏன்னா, அந்த ஹிருதயம் வந்து பக்தர்களோட வாசஸ்தானம். அந்த ஹிருதயத்த புரிஞ்சிருந்தா நீ பக்தர்களோட ஹிருதயத்திலே நீ வாசம் பண்ற. அந்த மார்பு வந்து என்ன அடியேனை ஆட்கொண்டனே. என்ன வந்து தடுத்தாட்கொள்ளப்பட்டது. மேல இப்போ வந்து பெருமாளோட கருத்த சொல்றார். துண்டவென் பிறையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிரையை வண்டுவார் பொழில் சூர் அரங்கநகர் மெய்யப்பன் அண்டரண்ட பகிரண்டது ஒரு மாநிலம் எருமால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே. கையினால் சுரிசங்கு அனலாரியார் நீள் முடியே மையனார் அணி அரங்கனான் அணையின் மிசை மெய்யமாயனார் செய்யவா ஐயோ என்னை சிந்தை கவர்ந்திடுவே. இவன் 2 பாசுரத்தை சேர்த்து சொல்றார். 6, 7. இங்க முக்கியமா அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட திருக்கழுத்துக்கிட்ட போயிட்டார். இப்ப மார்பு சொல்லிட்டார். இப்போ அடுத்தது பெருமாளோட திருக்கழுத்து. அவர் என்ன பெரிய அனுகிரகம் பண்ணினாரா, துண்டவெண் பிறையன் துயர் தீர்த்தவன். 2 அர்த்தம் அதுல சொல்லிடலாம். துண்ட வெண்பிறையன். அந்த வெண்மையான துண்டமான சந்திரனோட பிறைய தீர்த்ததுனால இங்க பெருமாளுக்கு எழுத்தாப்புலயே வந்து சந்திர புஷ்கரணின்னு வந்து ஒரு குளம் இருக்கு. இங்கதான் சந்திரன் வந்து ஸ்நானம் பண்ணி பெருமாள் ஆராதனை பண்ணதுனால அவரோட சாப விமோசனம் ஆயிடுச்சு. அப்படி துண்ட வெண்பிறையன். இன்னொன்னு என்ன அர்த்தம்னா, துண்ட வெண்பிறையன். இந்த வெண்மையான துண்டமான சந்திரன் வந்து தன்னோட சிரஸ்ல தரிச்சுட்டு இருக்காரு சந்திரசேகரனா. சந்திரசேகரனான பரமேஸ்வரனை வந்து சாப விமோச்சனரா அவர் இருந்தார். ஹரசாப விமோச்சனா இருக்கார். இப்போ ஸ்ரீரங்கத்தை சொல்லி கடைசியில நம்ம திருக்கண்டியூர் போயிட்டு வந்துட்டோம் பாரு. போன பாசத்துல திருப்புலானிய பார்த்தோம். இதுக்கு முந்தின பாசனம் திருப்புலானிய பார்த்தோம். இப்போ நம்ம வந்து திருக்கண்டியூர் போயிட்டோம். திருவையாறு பக்கத்துல. துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன். அந்த பரமேஸ்வரனோட சாப விமோசனத்தை போக்கினார். பிரம்மத்தி தோஷம் என்கிற பிரம்மாவோட 5 தலை பிரம்மால ஒரு தலையை கிள்ளிட்டார். அந்த பிரம்மத்தி தோஷம் நீக்கிறதுக்காக பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார். அப்படின்னு ஹரசாப விமோசன பெருமாளா இருக்கார். துயர் தீர்த்தவன் அஞ்சிரையை வண்டுவார் பொழில் சூர் அரங்க நகர் மெய்யப்பன். அந்த அவர் எங்க இருக்காருன்னா நம்ம திருவரங்கத்துல இருக்கார். அஞ்சிரைய பொழில்வாழ் பொழில் சூர். அங்க நிறைய தாமரைகள் இருக்கு, நிறைய புஷ்பங்கள் இருக்கு, நிறைய தேவர்கள் இருக்கார். அந்த தேவர்கள் யாருன்னா அண்டரண்ட பகிரண்டது ஒரு மாநிலம் எருமாள் வரை. இங்க நிறைய தேவர்கள் மனிதர்கள் எல்லாரும் எல்லாரும் சூழ்ந்து இருக்க முற்றும் கண்டம் முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே. அந்த கழுத்து தரிசனம் பண்றாங்க. அந்த பெருமாளோட திருக்கழுத்து. அந்த திருக்கழுத்துனால எந்த உலகத்துல எல்லா வகையான ஜீவர்களையும் வந்து நீங்க உத்பவத்துக்கு காரணமோ, எல்லா ஜீவர்களும் எங்க போறதுன்னா, உங்க கழுத்து வழியா தானே போறது. ஏன்னா மகாபிரளயத்தும் போது எல்லாத்தையும் முழுங்கிதானே இந்த ஸ்திதிய நீங்க காட்டல ஸ்ரீரங்கத்துல. நான் சொன்னேனே யோக நித்ர. அந்த யோக நித்ர நிலைய தான் வந்து இங்க அழகா சொல்றேன். என்னதான் திருக்கண்டீர் பெருமாள வந்து ஒரு கதையில சொன்னினாலும், அது அழகா வந்து ஸ்ரீரங்கத்துல கொண்டு வரார் பார். சம்ஹாரத்தும் போது, புயம் போது எல்லா தேவர்களும், எல்லா மனிதர்களும், விலங்குகளும், மரம், செடி, கொடிகளான வஸ்துக்கள் எல்லாமே சுவாமிக்குள்ள தானே போறது. அந்த புத்தம் உண்ட கண்ட கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே. என வந்து வியக்கும்படியா எனக்கு இந்த வாழ்க்கையில வந்து அமிர்தமாக இந்த வந்து உங்களோட திருக்கழுத்து இருக்கு. அப்படின்னு ஒரு திருக்கழுத்த சொல்லி இப்போ மேல வந்து அவரோட திருக்கரத்த சொல்றார். கை. அந்த திருக்கைகள்ல வந்து என்னன்னா, கையினால் துரிசங்கு அனலாரியார் நீள்முடியே. அந்த 2 கைகள் இருக்கே, அந்த 2 கைகள் வந்து சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை. ஏன்னா நாச்சியார் சொன்ன மாதிரி கையில சங்கு சக்கரத்தோட சுவாமி இருக்கார். நீள்முடியே மையனார். அத விட
அவர் சரீரம் எப்படி இருக்குன்னா, மலை போல பெருசா இருக்காரு. அதான் "பச்சைமாய் மலை போல் மேலே பவளவாய் கவளச்செங்கன்" எப்படி ஆழ்வார் கொண்டாடுறாரோ, அப்படி மலை போல அடலாரியால் நீள்முடியே ஐயனார் அடி அரங்கனார். முக்கியமா அவரோட திருமுடி. திருமுடி எங்க இருக்குன்னா, அவரோட பாதத்து வரைக்கும் போறது. அந்த பாதத்த விட அந்த திருமுடியோட சுகந்தம் வந்து சொல்லணும்னா, சொல்லிண்டே போலாம். அந்த திருத்துறாயோட வாசனை. அந்த திருத்துறாய் வாசனை பட விட, அந்த திருத்துறாய்க்கு மேல ஒரு மகுடத்த சாய்ச்சிட்டு இருக்காரு. நவரத்ன கச்சிதமான கிரீடம் தரித்த உடனே, "அனைமிசை மெய்ய மாயனார் செய்யவாய் ஐயோ! என் சிந்தை கவர்ந்திடுவே." அத்தகையான சுவாமி என்னன்னா, ஐயோ! ஐயோன்னா இங்க வந்து ஏதோ கஷ்டத்துல சொல்லல. இங்க ஐயோன்னு எதுனால சொல்றாருன்னா, அவரோட அந்த உதட, அவரோட இந்த வடிவழக சொல்றார். முதல்ல அவரோட கை சங்கு சக்கரத்த சொல்லிட்டார். அப்புறம் மேல வந்து அவரோட உடம்பு திருமேனிய சொல்றார். அந்த திருமேனிக்கு அப்புறம் வந்து தன்னோட திருமுடிய சொல்றார். அந்த திருமுடி வந்து தன்னோட திருவடி வரைக்கும் இவ்ளோ நீண்டமா இருக்கு. இவ்ளோ நீண்டமா இருக்கும். திருமுடியோட சுகந்தம் எங்க வருதுன்னா, அவரோட திருத்துழாயில வருது. அந்த திருத்துழாயில வர சுகந்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட நவரத்ன கச்சிதமான கிரீடத்தோட தரிச்சுன்னு இருக்கார். அந்த நவரத்ன கச்சிதமான தரிச்ச பகவான் எப்படி இருக்காருன்னா, கிடந்த திருக்கோலத்துல இருக்கார். அந்த கிடந்த திருக்கோலத்துல இருக்கிற சுவாமியோட வாய் வந்து எப்படி இருக்குன்னா, "செய்யவாய் ஐயோ!" என் சிந்தைய வந்து கவர்ந்துருச்சு. அவரோட திருவாய் வந்து கவர்ந்து ஏன்னா, அந்த திருவாயில தானே அவர் வந்து வேதம் சொல்லியிருக்கார். திருவாயில தானே வேதமே வந்தது. அந்த திருவாயில தானே வந்து அர்ஜுனனுக்கு "பார்த்தன் தன் தேர் முன் நின்றானே" அப்படி திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி, பார்த்தனுக்கு தேர் முன் நின்றானே நின்று அவருக்கு வந்து வேதத்த பகவத்கீதை உபதேசம் பண்ணினாரு. சாரி. வேதத்துக்கு சாரமான பகவத்கீதை உபதேசம் பண்ணினாரு. அதனால பகவத்கீதைய சொல்லணும்னா, உபனிஷத்து படிச்சவா, வேதாந்தம் படிச்சவா வந்து ஸ்ருதின்வா. ஏன்னா பகவானோட வாக்குல வந்ததுனால. "சுத்தி ஸ்மிருதி மமைவாக்ன" அப்படின்னு பகவான் கீதையில சொன்ன மாதிரி, அதே மார்கழி மாசத்துல தான் கீத ஜெயந்தியே நம்ம கொண்டாடுவோம். அந்த கீத ஜெயந்தி அன்னைக்கு தான் நம்ம கொண்டாடுவோம் மார்கழி மாசத்துல. அத்தகையான மார்கழி மாசத்துக்கு விசேஷமான பகவத்கீதை வந்து பகவானோட திருவாக்குல கேட்டோமே, என் சிந்தை கவர்ந்திடவே. அந்த வாக்கு வந்து என் சிந்தைய கவர்ந்துருச்சு. ஏன்னா, அவர் வாயிலேருந்து தானே வந்து வேதமே வருது. அந்த வேதம் வர வாய் வந்து என்னதான் உலகத்துல வந்து நெறைய பேர் துஷ்பிரச்சாரம் பண்றா. பாவிகளே, பாவிகளே, பாவிகளேன்னு சொல்லி அவ பாட்டு சபிக்கிறா. ஆனா, விவேகானந்தர் ஒண்ணு சொன்னா, "அமிர்தஸ்ய புத்திரஹா வயம்." அந்த வார்த்தை கேட்டதெல்லாம் என்ன ஆயிடுது? நம்ம எல்லாரும் வந்து அவரோட பேச்சுல கவர்ந்துட்டோம். ஆனா, அந்த வேதத்தையே போதனம் பண்ற பகவான் வந்து நம்மள எப்படி கவர்ந்துட்டார்ன்னா, வேதத்த வச்சு நம்மள கவர்ந்துட்டார். "செய்யவாய் ஐயோ! என் சிந்தை கவர்ந்திடுவே. பரியன் ஆகி வந்த அவுணன் பரியனாகி வந்து அவனுடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து அரிய ஆகி புடைபடுந்து விழுந்த செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனனே ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அணவினையான் கோலமாமணி ஆரமும் முத்தும் தாமமும் உடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ என் நிறை கொண்டு என் நெஞ்சக்கினியே நெஞ்சினையே இங்க 2 விஷயத்த சொல்றார். கடைசியில 8, 9ல. இந்த 8, 9ல என்ன காட்டுறாருன்னா, பெருமாளோட திருக்கண்கள காட்டுறார். அப்புறம் கடைசியில என்ன காட்டுறார்ன்னா, அவரோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன். இப்ப முதல்ல அவர் கண்ணு எப்படி இருக்குன்னா, பரியனாகி வந்த அவனன் உடல் கீண்ட. அவரோட பௌருஷத்த சொல்றார். அந்த பௌருஷம் எதுல தெரிஞ்சதுன்னா, அவரோட கண்கள்ல இருக்கு. அப்ப ஹிரண்யகசிபு எப்படி இருந்தார்ன்னா, "எஸ்த்வயா மந்தபாக்யோயம் மதன்யோ ஜெகதீஸ்வரஹ குவாசோ எது சர்வத்திர கஸ்மாத் ஸ்தம்பேன திஷ்யதே." பிரகலாதன வந்து உருட்டுறார். இவ்ளோ பிரயத்தனம் பண்ணி பிரகலாதன வந்து கொல்ல முடியல. கடைசியில அவன் எந்த பலத்தினால வந்து சௌக்கியமா வரானோ, அந்த ஹரிய வந்து இவன் காட்ட வைக்கணும்னா, இவன வாய வந்து இவன் வாயில வந்து கக்க வைக்கணும். அதனால அவன் கேட்கறான். எந்த மந்த புத்தினால வந்து என் குலத்தையே நீ அழிக்கும்படியா பண்ணியோ, அந்த எந்த ஹரினால இவ்வளவு சௌக்கியமா வரியோ, பிரகலாதா எங்கடா உன் ஹரி? அப்படின்னு ஹிரண்யகசிபு கர்ஜனை கிட்ட, அந்த சமயத்துல வந்து பிரகலாதன் வந்து
இந்த தூண்ல இருக்குப்பா அப்படின்னு தன்னோட பிஞ்சு கையால வந்து அந்த தூண காட்டினார். அந்த தூண காட்டினதுனால பகவான் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் அப்படின்னு நிருசிம்மரா ஆவிர்பவிச்சு ஹிரண்யகசிபு அட்டகாசத்தினாலேயே வந்து அவனை வந்து பரியனாகி வந்து அவனின் உடல் உடல் கீழ்ந்த அப்படின்னு உடலை ஒரு கிழிச்சார். எதனாலனா பிரகலாதனோட பக்தியை காப்பாத்துறதுக்கு, பிரகலாதன வச்சனத்தை சத்தியம் பண்றதுக்கோசரம், பிரகலாதனை வந்து இப்படி சித்திரவதை பண்ணினாரேன்னு அதை சிக்ஷை பண்றதுக்கோசரம் ஹிரண்ய சம்ஹாரம்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா பிரகலாதனை காப்பாத்துறதுக்காகவே. அந்த ஒரு கண்ணு பிரகலாதனை பார்த்தது, அது கருணை. இன்னொரு கண்ணு என்னன்னா பக்தர்களை கஷ்டம் கொடுக்கிறாரே, சாதுக்களை இம்சை பண்றானே இந்த ஹிரண்யனை வந்து உடல விழுந்தார். அமரிற்கரிய ஆழிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து. அவர் யாருன்னா அமரற்கரிய ஆழிப்பிரான். தேவர்களால வந்து எழுத்தாமல் நின்றுட்டு பெருமாள்கிட்ட சம்பாஷணம் பண்ண முடியல. பிரம்மா வந்து 10 அடி தள்ளி நிற்கிறார். இந்திரன் வந்து 15 தள்ளி தள்ளி நிற்கிறார். எல்லா தேவர்களும் பின்னாடி நின்று பிரதாஸ் சிம்மன் சிம்மன் எல்லாம் ஸ்துதி பண்றா. ஆனா யாருக்கும் பெருமாள்கிட்ட போய் நின்று போய் தரிசனம் பண்றதுக்கு அந்த துப்பு கிடையாது. எல்லாம் பயப்படுறா. சாக்ஷாட்சி பிரசிதாதேகை துஷ்டாத்தம் தம் மகத் அத்புதம் அப்படின்னு நிருசிம்ம அவதாரத்தை இங்க ஸ்மரணம் பண்றார் அந்த வியாஜத்துல. ஏன்னா இழுத்தாப்புல கம்பத்து நரசிம்மர் தானே இருக்கார். இந்த கம்பத்துல இருந்துட்டு அங்க திருமா தாயார் சன்னதி எழுத்தாப்புல வந்து கம்பராமாயண அரங்கேற்றம் நடந்தது. அந்த கம்பநாட்டாழ்வான அரங்கேற்றம் கம்பராமாயண அரங்கேற்றத்தை வந்து அதை சத்தியம் பண்றதுக்கு நரசிம்மர் என்ன பண்ணாருன்னா தன்னோட அபயசத்தை அப்படி மேல காட்டினார். இன்னொரு கையால ஹிரண்யகசிபு கீழ்ச்சினார். 2 கையால தான் ஹிரண்யகசிபு கீழ்ச்சிருந்தார். ஒரு கைனா ஒரு ஒரு திருக்கரத்தினால கம்பராமாயணம் சத்தியம்னு இப்படின்னு அந்த அபயத்தை காட்டினார். கரெக்டுன்னு தான் தான் அதுன்னு அப்படின்னு காட்டினார். அந்த ரிசிபர் என்னன்னா ஸ்தோத்திர பிரியனா இருக்கார். அப்படி ஸ்தோத்திர பிரியான ரிசிபர் தான் அங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கார் எழுத்தாப்புல. இன்னும் படிமேல ஏறி அந்த சுவாமி தரிசனம் பண்ணணும். தாயார சந்நிதி எழுத்தாப்புல. அவர் வந்து தேவர்களால எடுத்து நிக்க முடியல. சாட்சாத் லக்ஷ்மியே வந்து தலதிருக்கி ஓடி போயிட்டா. ஆத்துக்காரர் இப்படி கோவப்பட மாட்டாரே அப்படின்னு நினைச்சுட்டு ஓடி போயிட்டா. மேல என்ன பண்றது பிரகலாதம் பிரசயாமாச பிரம்மாவோட பிறவையினால அந்த பிரகலாதன் தம் மடியில இருந்துருள பண்ணினார் சுவாமி. பக்த சக்கரவர்த்தியான பிரகலாதன் அந்த கலியவாகி புடைபறந்து மெலிந்து செவ்வரி ஓடி. அந்த அவர் என்னதான் கரிய திருமேனி ஆறுதாலும் அவரோட கண்ணு எப்படி இருக்குன்னா வெளியிருந்து செவ்வடி இப்படின்னு விரிந்து இருக்கு. இப்படி விரிந்து இருக்கிறது எதனால காட்டுறாருன்னா எப்பொழுதும் வந்து ஆராய்ந்து பார்க்கணும் விஷயத்த. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அந்த கண்ணுனாலதான் அனுகிரகம் பண்றேன். தன்னோட தன் கண்ணை வந்து இப்படி விரித்து பிரகலாதன் எதுனா அனுகிரகம் பண்றாருன்னா பிரகலாதன் பக்திக்கு தான் அடிமை ஆயிட்டார். அந்த அடிமையான கண்கள் நீண்ட பிரியவாய கண்கள், அழகான அந்த கண்கள் என்னன்னா என்னை பேதமே செய்தனே அந்த கண்களே என்ன மயக்க வச்சது. ஏன்னா அதே கண்கள் தானே தனுர்தாசரை மயக்க வச்சார். தனுர்தாசர் வந்து அவரோ வந்து எப்படி இருந்தாருன்னா தன்னோட மனைவி மேல ஆசை வச்சுட்டு வந்து தன் மனைவியோட மானத்தை வந்து எல்லாருக்கு நேரையும் காப்பாத்தினார். யாரும் வந்து எடுத்து நிறுத்து பேச முடியாது. ஏன்னா பெரிய குண்டர், பெரிய மல்லர், பெரிய சண்டை பயிற்சி நடத்துறார். ஆனா வந்த வைஷ்ணவர்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்த்தார் தனுர்தாசரோட வியர்ட் பிஹேவியரை பார்த்து சம்திங் ராங் அப்படின்னு பாக்கறச்சே அப்போ உடையவர் மெனக்கெட்டு போய் ஸ்ரீ வைஷ்ணவ பக்தர்கள்ட்ட போய் நம்ம அவரை போய் பார்ப்போமே அப்படின்னு அவர் பிரேரணையில போய் தனுர்தாசர் தரிசனம் பண்ண போனார். அப்போ தனுர்தாசர் வந்து தான் உள்ளத்தை சொன்னார். சூரியனோட வெப்பம் வந்து என் மனைவியோட கண்ணுல படக்கூடாது. அதனால அந்த அம்மாக்காக நான் கொடையை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு தன்னோட கிருதயத்தை சொல்லிட்டார். அவர் உடையவர் சொல்லிட்டார். உலகத்துல இதை விட அழகான ஒண்ணு வஸ்துவை காட்டுறேன். அந்த இதை விட அழகான வஸ்துவை பார்த்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். நீர் என்ன பண்ணுவார்? நான் அதுக்கு தாசனா போயிடுவேன். சரி, உலகத்துல இதை விட அழகான வஸ்து நான் உன்னை காட்டுறேன் அப்படின்னு உடையவர் வலியுறுத்தமா ஐஷன் வந்து அவர் கையை பற்றி கொண்டு அந்த காயத்ரி மண்டபத்துல சப்த பிராகார மத்தியத்துல உள்ள அந்த சுவாமியை தரிசனம் பண்ணும்படியா வச்சார். அந்த சுவாமியோட அழகான திருவடி, அந்த சுவாமியோட பீதாம்பரம், அந்த சுவாமியோட திருமார்பு, அப்புறம் அந்த சுவாமியோட திருக்கை, அந்த திருக்கை மேலதான் சுவாமி வந்து ஒரு கை வந்து தன் தலைய வச்சுண்டு
தலகாணி மாதிரி படுத்துன்னு இருக்கார். சயனிச்சுட்டு இருக்கார். அப்புறம் அழகான கிரீடம். அப்புறம் நெத்தியில அழகான அந்த ஊர்த்வ புண்டம். திருநாமம். அந்த திருநாமத்துக்கு கீழ அழகான நீண்ட பெரியவாய கண்கள். அந்த கண்ண காட்டினார். கண்ண காட்டின உடனே ரங்கநாதர பார்த்து கதறார், "அரங்கா! இவனை பார்!" அப்படின்னு அவர் பிரேரணை விட்டோனே ரங்கநாதர் சட்டுன்னு ஒரு கண்ணு பெரிய பெருமாள் சட்டுன்னு ஒரு கண்ணு தொறந்தார். அந்த தொறந்த உடனேயே பின்னாடி பிள்ளை உறங்கா வில்லிதாசர்ன்னு இப்படி உடையவருக்கு பரம சிஷ்யரா போயிட்டார். ஏன்னா வில்லு உறங்காதபடி இருந்திருக்காரு. ஒண்ணு ஒரு பௌருஷம். இன்னொன்னு என்ன உடையவருக்கு பரமதாசனா இருந்து தாம் மனசு உறங்காதபடி, தாம் மனசு வளையாதபடி நிமிர்ந்து நிமிர்ந்து நிமிர்த்த வச்சு உடையவருக்கு சமர்ப்பணம் பண்ணினார் அப்படின்னு தருர்தாசரோட கதை எதுல தெரியுதுன்னா, நீண்டவ பெரியவாய கண்கள். என்னை பேதமை செய்தவனே, என்ன மயக்க வச்சது அந்த கண்ணு. மேல ஆலமா மரத்தினேல் இலை மேல் ஒரு பாலகனாய். அவர் எப்படின்னா ஒரே ஒரு பாலகனா இருந்தார். அந்த ஆலமரம். அந்த ஆழமரத்துல வட்டபத்திர புட்டேஷயானம் அப்படின்னு பாகவத்துல சொன்ன மாதிரி 12ஆம் ஸ்கந்தத்துல அவர் பாலமுகுந்தனா வரார். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கால் தன்னோட வாயில செப்பு கொண்டுண்டு, இன்னொரு கால் அந்த இலையில ஒரு காலா ஒரு அழுத்து அழுத்திண்டு அவர் பாட்டு வரார். என்ன காட்டுறாருன்னா, ஞாலம் வேலும் உன்றான் அலங்கத்து அரவினையான். அந்த சுவாமி தான் எந்த வட்டபத்திர சாயியா இருந்து அவர் படுத்துட்டு இருக்காரோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சம்ஹாரம் போதும் சுவாமியோட திருக்கோலம் எப்படி இருக்குமோ அவர்தான் இங்க திருவரங்கத்துல படுத்துட்டு இருக்காரு அனந்தன் மேல. அவர் யாருன்னா கோலமாமணி ஆரமும் முத்தும் தாமமும் முடிவில்லதோரில் அவர் எப்படி இருக்காருன்னா முத்தும் தாமும் முடிவில்லதோரில் இப்படியும் முத்து பவனம் தாமம் போன்ற எல்லா ஆபரணங்கள் தரிச்சுண்டு அவர் சோபிக்கிறார். அந்த சோபிக்கிற அழகு என்ன சொல்றதுன்னா நீலமேனி ஐயோ, அந்த நீல திருமேனியோட இருக்காரே ஐயோ சுவாமி, என்னை நிலை கொண்டது என் நெஞ்சுக்கிணையே. அதனால நான் என்னப்பா பண்ண முடியும்? இந்த நீலமேனியோட நீல திருமேனியோட நீ தரிசனம் கொடுக்கிறியே, இந்த முத்தும் தாமமான பவளங்கள் போன்ற எல்லா ஆபரணங்கள் தரிச்சுண்டு நீ எந்த சம்ஹாரத்தை முருகிண்டு ஓஹாய்னு படுத்துக்கிறியோ, ஓவாய் கிடந்து கிடந்து கிடக்கிறியோ, காவிரியில் கிடந்த கடனா நீங்க இருக்கியோ, அது அதை விட வேற என்னப்பா சொல்ல முடியும் அப்படின்னு அந்த பெருமாளை பார்த்து பிரார்த்தித்து கடைசியில பலஸ்துதியை சொல்றார். அந்த உண்மையான திருவரங்க பெரிய பெருமாள் யாரு அத சொல்லி அவர் பூர்த்தி பண்றார். கொண்டல் வண்ணனே கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமே. கொண்டல் வண்ணனே கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தான். அவர் யாருன்னா நம்ம கண்ணன். என்ன வச்சிருக்காருன்னா கைவல்யம் நவநீதா ஹாரம் ஆபாசம் குணாபாசம் அப்படின்னு ஆச்சாரியார் கோவிந்தாச்சார் சொன்ன மாதிரி அந்த ஞானம் என்கிற வெண்ணெய அவர் கையில வச்சிருக்கார். அந்த உதிரில வெண்ணெய் இருக்குன்னு நிறைய பாட்டுல பாடுறோமே, நிறைய அபங்கத்துல நிறைய கீர்த்தனையில பாடுறோமே, அந்த வெண்ணெய் யாருன்னா நம்ம மனசு. அந்த வெண்ணெய கிருஷ்ணர் எதுக்கு பற்றி கொன்றாருன்னா சத்தான ஒரு மனசு வேணும்பா. அந்த சத்தான வெண்ணெய் நீ சுவாமிகிட்ட கொடுத்தார், அவர் எப்பொழுதும் என்றென்றும் கையிலேயே இருக்கும். அந்த கையில இருக்கிற சுவாமி என்ன பண்றார்? வெண்ணெய் உண்ட வாயன் தன் வாயில அவர் கபலீகரணம் பண்றார். எதுக்கு கபலீகரணம் பண்றாருன்னா பெரிய சம்பந்தத்தை கொடுக்கிறார். அவர் என்ன சம்பந்தத்தை கொடுக்கிறாருன்னா அவர் நம்மள எல்லாரையும் கரையேத்துவேன்னு அதை காட்டுறதுக்கு தான் அவர் வாயில போட்டுக்கிறார் அந்த வெண்ணெய. அதனால அவர் சௌசீல்யத்துவத்தை காட்டுறார். சௌசீல்யம்னா ரொம்ப எளிமை. என் உள்ளம் கவர்ந்தானே என கவரும்படியா பண்ண வச்சார். ரூபம் எனக்கு கவர வச்சது. எப்படி கவர வச்சதுன்னா அண்டர்கோன் அணி அரங்கன். அவர் யாருன்னா அண்டர்கோன் அணி அரங்கன். நித்திய சூரியர்களுக்கு எல்லாம் படைத்தலைவனா இருக்கார். அவர் எப்படி படைத்தலைவனா இருக்காருன்னா மேல் ஸ்தானத்துல இருக்கார். அவர் என்னதான் ஒருத்தர் ஔதார குணத்தோட எல்லாரையும் கரையேற்றும்படியா இருந்தாலும், என்னதான் அவர் கருப்பா இருந்தாலும் நம்மள மனசு கவரும்படியா வச்சிருக்கார். கோவலனாய் என் உள்ளம் வெண்ணெய் உண்டவாயன் உள்ளம் கவர்ந்தானே. அவர் எப்படி இருக்காருன்னா சௌசீல்யமா இருக்கார். ஈஸியா அவரை நினைச்சிட்டு உங்களால தியானம் பண்ண முடியாது. கிருஷ்ண ரூபத்தை நினைச்சாலும் வெங்கடாஜலபதி தியானம் பண்ணணும்னா திருமடி தியானம் பண்ணணும். அவர் எந்த ஆவரம் தரிச்சுட்டு இருக்கார், என்ன சங்கம் என்ன சக்கரம்
என்ன நந்தகம், எந்த கட்கம், எந்த திருநாமம், அப்புறம் எந்த கிரீடம், இப்படின்னு கல்யாண படத்துல வேணா வெங்கடாஜலபதி வச்சிடலாம். அந்த வெங்கடாஜலபதிய தியானம் பண்ணணும்னா ஒரு படத்த பார்த்தா தான் தியானம் பண்ண முடியும். படத்த மனசுல தக்க வச்சா தான் தியானம் பண்ண முடியும். ஆனா கிருஷ்ணர வந்து எல்லாரும் தியானம் பண்ணிடலாம். ரோட்ல போற குழந்தைய பார்த்தாலும், அவர் அந்த குழந்தைய பார்த்தா கண்ணன்னு தரிசனம் பண்ணலாம். ஏன்னா, எல்லா இடத்திலும் அவர்தான் இருக்கார். சத்தியம், ஞானம், அனந்தம், நித்தியம், அனாதாரம், குணாதாரம் அப்படின்னு ஆச்சார்ய கோவிந்தாஷ்டகர் சொன்ன மாரி சத்தியம் ஞானமா, சத்தியஸ்வரூபமா, ஞானமயமான போதமா அவர்தான் இருக்கார். அதான் அந்த சௌஷீல்ய குணத்த காட்டுறத வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே. அவர் வந்து என்ன கவர வச்சுட்டார். அவர் எப்போ என்ன கவர்ந்துட்டாரோ, அவருக்கு என்னதான் உள்ளத்த கவர வச்சாலும் அவரோட பொசிஷன் வந்து பெருசா இருந்தா தான் கவர முடியும். ஒருத்தர பார்த்து வாங்க சார், போங்க சார் மரியாதை எதனால குடுக்குறோம்? பதவி மேல இருக்கிற இது. இங்க கிருஷ்ணர் எப்படி இருக்கார்? அவர் நம்மள எல்லாரையும் அரவணைக்கிறார். எல்லாரும் அன்புனாலேயே நம்மள வந்து ஆட்கொள்ளப்படுறார். ஆனா பொசிஷன் எங்கன்னு கேட்டார்னா, அண்டர்கோன் அணி அரங்கன். அவர் நித்திய சூரிகளுக்கு எல்லாம் தலைவரா இருக்கார். மேல் ஸ்தானத்துல இருக்கார். என் அமுதினை கண்ட கண்கள் எனக்கு அமுதா இருக்கு. எப்படி எனக்கு அமுதா இருக்காருன்னா, எனக்கு அந்த சௌலபியத்த குடுத்திருக்காரு. என்ன கண்ணே, முத்தே, மணியேன்னு அப்படி கொண்டாடுற அந்த பாவத்த குடுத்திருக்காரு. அப்படிதானே பாரதியார் வந்து நெறைய கிருஷ்ணர் பத்தி பாட்டு எழுதியிருக்காரு. கண்ணன் என் தோழன், கண்ணன் என் தங்கை, கண்ணன் என் கணவன், கண்ணன் என் காதலன், கண்ணன் என் கோவலன் இப்படின்னு எவ்வளவோ எழுதியிருக்கார் பாரதியார் வந்து கிருஷ்ணர பத்தி பாட்டு. ஏன்னா அது அவசியம் படிக்கணும். பாரதியார் கவிதைகள்ல பார்த்தா, உண்மையான கிருஷ்ண பக்தி யார்ட்ட தெரியும்னா, நம்ம பாரதியாருக்கு தான் தெரியும். அவரோட பொறந்த அவரோட பர்த் ஆனிவர்சரி தான் இப்ப முன்னாடி வந்து பார்த்தோம். இந்த ஞானவந்தல் சனம் முன்னாடி தான் நடந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி முன்னாடி புரோகிராம்ல வந்து கேட்டிருக்கோம். அந்த பாரதியார் வந்து கிருஷ்ணர் அப்படி கொண்டாடி இருக்கார். அந்த அலௌகிகமான பிரேம பக்தி எதுல பார்க்கிறோம்னா, பாரதியார் சரித்திரத்த பார்த்தா போதும். எவ்வளோ நம்ம நாட்டுக்கா போராடினார். வாழ்ந்ததே 39 வருஷம் இந்த உலகத்துல கணிசம். 39 வருஷத்துல நம்ம நாட்டுக்காக போராடி, வெள்ளையர்கள் எல்லாம் கத்தி, ஃபிரங்கி, லட்டி அடிச்சு ஜெயில்ல போட்டு சாத்துறார். அந்த அடிய தாங்கிட்டு, அந்த அடிய வாங்கிட்டு அச்சமில்லை, அச்சமில்லைன்னு தைரியத்தோட நம்ம காட்டினாரே. எதனாலனா, பக்தி இருந்தா, எந்த கஷ்டத்துல இருந்தாலும், எந்த சோகத்துல இருந்தாலும் பகவான் நம்ம பக்கத்துல இருக்கா. அத காட்டுறதுதான் பாரதியாரோட பக்தி. அந்த அமுதினை கண்ட கண்கள், அந்த சௌலபியம். அந்த சௌலபியம் வந்து எதனால வந்ததுன்னா, கண்ணன பலவிதமா கொண்டாடலாம். பாரதியார கொண்டாடின மாதிரி. அந்த அமுது உலகத்துல விட வேற எதுவும் அதை விட பெருசு உலகத்துல கிடையவே கிடையாது. அமுதினை கண்ட கண்கள், எந்த கண்ணால அத கண்டு தரிசனம் பண்ணனோ, மற்றொன்றினை காணாமே. மற்ற ஒன்று பார்க்கறதுக்கு அவசியம் கிடையாது. அப்படின்னு சொல்லி பெருமாள பிரார்த்தனை பண்ணி, தாம் பெருமாளோட 2 கலந்துட்டார். அத்தகைய ஆச்சரியமான திருப்பாணாழ்வார் சரித்திரமும், அவரோட இணைந்த அமலநாதி பிரானோட பாசுரம். இத கேட்டவர்களுக்கு வந்து பெருமாள் மேல அச்சஞ்சலமான, நிஷ்கபடமான பக்தி உண்டாகும். அப்படின்னு ஆச்சரியமான மார்கழி மாச சத்சங்கத்த எல்லாரும் சார்பாக, முக்கியமா ஞானநாம விட்டல் சார்பாக நன்றியை தெரிவித்து, மேல மேல சத்சங்கம் நடக்கும் பிரார்த்தனை பண்ணி, பெரிய பெருமாள் திருவடியில வந்து சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்றேன். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம். அடியே சரணம்.